சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு வித்தியாசமான காதல் நாவல் 6961. தலைப்பே ரொம்ப வித்தியாசமானது. இந்த கதையும் ரொம்ப வித்தியாசமான முறையில தான் எழுதியிருக்காரு. ஆணோ பொண்ணோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனை அப்படிங்கிறது அவங்களுடைய திருமணம். ஏன்னா ஒரு சுமார் 25 வருஷம் வரைக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில தனியா தான் இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஆணோ பொண்ணோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை துணை தான் அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் கூடவே வரக்கூடியவங்க. ஆனா அந்த வாழ்க்கை துணை நமக்கு ஏத்த மாதிரி, நம்ம மனச புரிஞ்சுகிட்ட மாதிரி, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும், அல்லது நம்மளுடைய எண்ணத்துக்கும், நம்ம ஆட்டிட்யூடுக்கும் ஒத்து வர மாதிரியும் இல்ல அப்படின்னா, அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு நரகமா இருக்கும்? இந்த தீம் அடிப்படையா வச்சு தான் இந்த கதைய எழுதியிருக்காரு. கணையாழி இலக்கிய பத்திரிகையில இந்த கதை தொடராக வந்தது. ஸோ 6961 அப்படிங்கிறது திருப்பி போட்டீங்கன்னா 1969 அப்படின்னு வரும். அதாவது 1969 அவர் இந்த தொடர்கதையை எழுதிய வருடம். கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. மாநகர், ராஜதானி, ஜனவரி குளிர், மெலிதான உள்ளன் சுக குளிர், டெல்லி, நீங்கள் பார்த்திராத டெல்லி, என் பார்வையின் இம்ப்ரெஷனிஸ்ட் கண்ணாடி மூலம் பார்க்க போகும் டெல்லி, புத்தக ஜெயந்தி பார்க், பாறை சரிவு, புல்வெளி, மலர்கள், வானவில்லை தரையில் இறைத்த மலர்கள், சாரி சாரியாக இந்த வருஷத்து ஜனங்கள் தத்தம் நெருப்பு பெட்டி வீடுகளில் இருந்து விடுபட்டு சப்பாத்தியையும் பாப்கார்னையும் நீலவானத்தின் கீழே சாப்பிட வருகிறார்கள். அங்கங்கே டிரான்சிஸ்டர்கள், அங்கங்கே லதா மங்கேஷ்கர்கள், கொக்கோ ஆடும் 15-16 வயது பெண்கள், அவர்களை பைனாக்குலர் அருகாமையில் ரசிக்கும் இளைஞர்கள், சிற்சில கவிஞர்கள், சிற்சில திருடர்கள். மலர்கள் முன் மனைவியை நிறுத்தி சீஸ் சொல்லச் சொல்ல அவர்கள் சீஸ் சொல்ல அந்த செயற்கை சிரிப்பை உறைய வைக்கும் கேமரா கிளிக். அப்புறம் உட்கார்ந்து கொண்டு கிளிக், படுத்துக்கொண்டு கிளிக், கேமராவை ஆட்டோவில் போட்டுவிட்டு ஓடி போய் அவளை அணைத்துக் கொண்டு கிளிக். ஆசை தீர கிளிக்குகளை சேகரித்துக் கொண்டு அவற்றை கடை மூடுவதற்குள் கழுவ ஓடும் கணவன்கள், உடன் ஓடும் மனைவிகள், யாவரும் இங்கே சந்தோஷம் இருக்கிறதா என்று பார்க்க வருகிறார்கள். விமலா, நீ இன்று எனக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். விமலா, விமலா. அந்த விமலாவின் கண்கள் எங்கோ விளையாடிக் கொண்டிருக்கின்றன. விமலாவும் ராஜேஷும் அனுமதிக்கப்பட்ட நண்பர்கள். மேற்குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டவன் ராஜேஷ். அவனை மதிக்காதீர்கள், அவனை வர்ணிக்க தேவையில்லை. அவன் ஒரு சாதாரணன். அவனை எல்லா நகரங்களிலும் பார்க்கலாம். பணம் அதிகம். விமலாவின் அப்பாவும் ராஜேஷின் அப்பாவும் பார்ட்னர்கள். இருவரும் ராத்திரி கண் விழித்து சர்க்காரை ஏமாற்றி சேர்த்த லட்சங்களின் சங்கமத்துக்கு விமலா ராஜேஷின் கல்யாணத்திற்காக காத்திருக்கிறார்கள். என்னவோ சொன்னையே என்று திரும்பினாள் விமலா. விமலா, நீ என்னை எப்பொழுது கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாய்? மழை வரும் போல இல்லை? நம் வாழ்க்கையின் மகத்தான கேள்வி இது. இதற்கு பதில் மழையா? டோன்ட் யூ see? மேகங்கள் கரும் திட்டுகள், சில இடத்தில் மட்டும். அப்புறம் மேற்கே இருந்து காற்று. விண்டரில் மழை பெய்தால் குளிர் அதிகமாகும். ரஜாய்க்குள் புகுந்து கொண்டு ஜேடி ஷாலிங்கர் படிக்கலாம். ஆமாம், என்ன சொன்னாய்? கல்யாணம்? நீ ஒரு கிராதகி. நான் சளைக்க மாட்டேன். நம் கல்யாணம் எப்போது? உன்னைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று நீ எப்படி தீர்மானித்தாய்? மை காட், சில்லி. என் மனதில் தீர்மானம் ஏற்படுவதற்கு காத்திருக்கிறேன். பச்சை விளக்குக்கு 1, 2, 3 டிசைட். நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேள். எதற்காக என்னை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறாய்? இப்போதும் எப்போதும் சந்தோஷமாக இருப்பதற்கு. ஈசாப் கதைகள் போல பேசாதே. காரணத்தை சொல். எதற்காக என்னை விரும்புகிறாய்? என்னை என்றால் என் உடம்புதானே நீ பார்ப்பது? உனக்கு இருப்பது ஆர்வம். உனக்கு வேண்டியது உரிமை. உரிமை என் பட்டன்களை அவிழ்க்க, நான் உடுத்தியதை கலைக்க. என் மனசை பற்றி உனக்கு எவ்வளவு தெரியும்? என்னை மணக்க அருகதை இருக்கிறதா உனக்கு? என்னை மணப்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று என் மனதில் இருப்பதை எப்போதாவது நீ கேட்டிருக்கிறாயா? கேட்கிறேன், சொல்லேன்.
அவன் உன் மாதிரியே இல்லை. சரி, அவன் மாதிரி நான் மாறுகிறேன். அவனே இன்னும் உருவாகவில்லை. தேங்க் காட், எனக்கு ஒரு ஆரம்பமாவது இருக்கிறது. இவனிடம் சொல்லி பயனில்லை. அவன் அந்த லட்சங்களில் ஒருவன். இவன் யுகம் போலி யுகம். இவன் ஆதாரமான ஆசைகள் வேறு. இவன் சந்தோஷம் வெளிப்பார்வைக்கு வில்ஸ் சிகரெட் விளம்பரம் போல போட்டோவில் அச்சாக விழ வேண்டும். ரீடர்ஸ் டைஜஸ்ட் படிக்க வேண்டும். ஜப்பான் கேமரா, ஜப்பான் டிரான்சிஸ்டர், தேவானந்த் படங்கள், சில சில்லறை அமெரிக்க தனங்கள். மை காட், என்ன ஒரு படர்ந்த மீடியாக்ரிட்டி! இவனிடம் நான் எப்படி சொல்ல என் கனவுகளின் கலரே வேறு என்று? என் உத்தேசம் கல்யாணத்திலோ அதற்கு பின் ஏற்படும் இன விருத்தியிலோ இல்லை என்று நான் விரும்புவதை எப்படி சொல்வேன்? வாழ்நாள் முழுவதும் இவனை எதிரே வைத்துக் கொள் என்கிறார்களே, இவர்களை நான் எப்படி மீறப் போகிறேன்? இதோ அடுத்த மாதம் ஒரு குதிரையில் ஏறிக்கொண்டு வரப்போகிறானே, என்னை தொடப்போகிறானே, எனக்கு முன் இவன் உடைமாற்றப் போகிறானே, என்னுள் நடந்து தன்னை போல் விருத்திக்காக காத்திருந்து எதிரே கார் சாவியை சுற்றி கொண்டு இருக்கிறானே, இவனா இவனா? அவளுக்கு திடீரென்று நாப்தலின் மணக்கும் கப்போர்டு அருகில் நின்று கொண்டிருந்த போது பின்னால் தெரிந்த சலனமும் பேச்சில்லாமல் மூச்சு வாங்கியதும் பிரவாகமாக அலை அலையாக அந்த முதல் தைரியத்தில் ஏற்பட்ட பயமும், பயத்தின் பின் பிறந்த வெறுப்பும், வெறுப்புக்கு பின் பிறந்த மையமில்லாத ஆதாரமில்லாத பயமும் போகலாம் என்றாள். நீ இன்றைக்கு ரொம்ப மூடியாக இருக்கிறாய் விமலா. எனக்கு தலை வலிக்கிறது. அனாசின் சாப்பிடுகிறாயா? என் தலைவலிக்கு உன்னையே சாப்பிட வேண்டும். அதை கேட்டு அவன் சிரித்தான். இது ஜோக் இல்லை, சிரிக்காதே. லுக் விமலா. எஸ், ஐ எம் லுக்கிங். ஏன் என்னை இப்படி அலைக்கழிக்கிறாய்? ஜஸ்ட் இதுதான். நான் இன்னும் கல்யாணம் என்கிற பரிசோதனைக்கு தயாராக இல்லை. நீ அவசரப்படுத்துவது என் உடம்பை உரிமையாக்கிக் கொள்வதற்கு என்றால் கமான் ரைட் நவ். விமலா, நான் போகிறேன் என்றான். உன் விருப்பம். நீ? நான் வர கொஞ்ச நேரமாகும். காரை அனுப்புகிறேன். அனுப்பு. தனியாக உட்கார்ந்திருந்த விமலா மிகவும் இயல்பாக இருந்தாள். விளையாடிக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் 3 வயது அறியாமையை ரசித்தாள். அதற்கும் கற்றுத் தருகிறார்கள். ஃப்ராக்கை உயர்த்தினால் ஷேம் ஷேம் கற்றுத் தருகிறார்கள். அதனால் வீட்டுக்கு போய் தனியாக அவர்கள் அப்படி அலட்டிக் கொள்கிறார்களே, என்னதான் இருக்கிறது என்று பார்க்க தோன்றுகிறது அந்த குழந்தைக்கு. என் அனுபவங்கள். விமலா 15 வயதில், விமலா 18 வயதில். சென்ற ஏப்ரல். பணம், ஒரே பெண், ஆர்வம் புஸ்தகம். இந்த வயதில் படிக்கிறவர்கள் அப்நார்மல். என்னை சூழ்ந்தவர்கள் எல்லோரும் என்னை புகழ்கிறார்கள். என்னை சூழ்ந்தவர்கள் இளைஞர்கள். அவர்கள் என்னை புகழ்வதற்கு ஒரு ஈடன் தோட்டத்து நோக்கம் இருக்கிறது. நான் ஆணாக பிறந்திருக்க வேண்டும், ஆள பிறந்திருக்க வேண்டும், எய்த பிறந்திருக்க வேண்டும். பணத்தில் சுகத்தில் பிறந்தும் விரும்பின சுகம் விரல் சுருக்கில் கிடைக்கும் வசதிகளின் மத்தியில் ஏன் இவ்வளவு தனியாக இருக்கிறேன்? இது அதிகம் படித்ததால் எந்த சாதாரண விஷயத்தையும் சிந்தட்டிக்காக பிரித்து பிரித்து ஆராய்ச்சி பண்ணி அதை ஆதார மிருக உணர்ச்சியில் ஒன்றாகவே முடிவு கட்டும் மனப்போக்கினால். பின்னென்ன? என்னை மணக்க விரும்பும் ராஜேஷ், என்னை மணக்க விரும்பும் மற்றவர்கள் ஒரு புன்னகையை உதிர்த்தால் அதை எடுத்து பத்திரப்படுத்திக் கொண்டு தன் குடும்ப சரித்திரத்தில் பொன் எழுத்துக்களில் பொறித்து கொள்ள காத்திருக்கும் அவர்கள். என் ஆணவம், நான் படித்த புத்தகங்களால் ஏற்பட்ட மகா மகா ஆணவம். ஆம், ஆணவம்தான். அழகு ஆபத்தானது, தொந்தரவானது. நான் நின்றால் பஸ் ஸ்டாண்டில் கலகலப்பு ஏற்படுகிறது. அவர்கள் முகத்தை கைக்குட்டையால் துடைத்துக் கொள்கிறார்கள். தலையை சரி செய்து கொள்கிறார்கள். பெண்கள் பொறாமையால் ஒதுங்குகிறார்கள். வயதானவர்கள் சந்தர்ப்பம் கிட்டும் போது ஜாடையாக பார்த்து சென்ற காலங்களை நினைவு கொள்கிறார்கள், பாடுகிறார்கள். 3-4 பேர் பேசிக் கொண்டிருந்தால் அந்த பேச்சு என்னை கண்டதும் நின்று விடுகிறது. ஏன் இப்படி வளர்ந்து இப்படி நிற்கிறேன்? அதோ அந்த பெண் இருக்கிறாளே, அவள் கடையில் போய் இஷ்டப்பட்டதை வாங்கலாம், இஷ்டப்பட்ட இடத்திற்கு செல்லலாம். நான் கடைக்கு போகும்போது கடை கலகலப்பாகிறது. என் மார்பின் பரிமாணம் அவன் கவனத்தை அலைய வைக்கிறது. தப்பாக கூட்டுகிறான். பென்சில் நுனி உடைகிறது. பார்வைகள், பார்வைகள்,
முதுகில் கூட பார்வைகளை நான் உணர்கிறேன். இந்த அமைப்பு எனக்கு ஏன் ஏற்பட்டது? இது எனக்கு தண்டனையா? எனக்கு நேராக சலனம் இல்லாமல், பொதிந்த காமம் இல்லாமல் அல்லது பொறாமை இல்லாமல் ஏன் ஒருவரும் பார்ப்பதில்லை? விமலா எழுந்ததும் தூரத்தில் உட்கார்ந்திருந்த அந்த 2 இளைஞர்களும் எழுந்தார்கள். அவள் நடந்ததும் நடந்தார்கள். அவள் நின்றால் நின்றார்கள். காலை 10 மணியில் இருந்து அவளை தொடர்கிறார்கள். விசுவாசம் உள்ளவர்கள். அவர்களுக்கு பிஸ்கட் போட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள் விமலா. விமலா பார்க்கை விட்டு வெளியே வந்தாள். ராஜேஷின் வீட்டு கார் வந்திருந்தது. ராஜேஷ் காத்திருக்கவில்லை. சந்தோஷப்பட்டாள். டிரைவர் வந்திருந்தான். முறைப்பான யூனிஃபார்ம் அணிந்து அவள் வந்ததும் கதவை திறந்தான். அவள் உட்கார்ந்ததும் மரியாதை கலந்த வேகத்துடன் கதவை சாத்தி தன் சீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த கலகலப்பில் இருந்து விலகினான். காரின் உள் கண்ணாடியில் அவன் புருவமும் அதன் கீழ் இருந்த ஆழ்ந்த கண்களும் தெரிந்தன. அந்த கண்கள் நேராக பார்த்த பார்வையில் கூர்மையும் உஷார்த்தனமும் இருந்தது. புதிய டிரைவர் போலும். பழைய டிரைவர் அடிக்கடி கண்ணாடி வழியாக பார்க்கும் திருடன். இவன் பார்க்கவில்லை. விமலாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருந்தது. நான் காரில் வந்து ஏறிக்கொண்ட போது கூட என்னை ஏறிட்டு பார்க்கவில்லை. புதிதா நீ என்று அவனை கேட்டாள் விமலா. ஜி என்றான். அது வெட்கப்பட்ட ஜி. எவ்வளவு நாளாக? 1 மாதமாக. அவன் பக்கத்தில் வுட் ஹவுஸ் புத்தகம் இருந்தது. இந்த புத்தகம் யாருடையது என்றாள். என் புத்தகம். உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? டிரைவராக இருப்பதால் இந்த கேள்வி கேட்கிறீர்கள் இல்லையா? எனக்கு உழைப்பு, ஈவினிங் கிளாஸில் படிப்பது போன்ற விஷயங்களில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. கார் ஓட்ட தெரியும், பிழைக்க தெரியும், படிக்க வேண்டும். ஒரு நல்ல காம்ப்ரமைஸ் என்றான். கண்ணாடியில் அவன் அவளை பார்க்கவே இல்லை. அவள்தான் பார்க்க விரும்பினாள். அவன் நேராக பார்த்து கொண்டிருக்க, ஏன் என்னை பார்க்கவே மாட்டேன் என்கிறான்? அவன் தெரிவித்த அவன் பக்க தோற்றத்தில், உன் பெயர் என்ன? உன் பெயர் என்ன என்று மறுபடியும் கேட்டாள். கவனிக்கவில்லை. மன்னிக்கவும். என்னை டிரைவர் என்று கூப்பிடுங்கள். பணக்காரர்கள் வீட்டில் வேலை செய்யும் முன் முதல் பாடம் அதிகமான நெருக்கத்தை தவிர்க்க வேண்டும். நான் உங்களுடன் பேசுவது ராஜேஷ் பாபுவுக்கு பிடிக்காது என்று நினைக்கிறேன். அவர் உங்களை ஆராதிக்கிறார். உங்களை பற்றி எவ்வளவு என்னிடம் சொல்லியிருக்கிறார். நான் மௌனமாக கேட்டிருக்கிறேன். நீங்கள் பேசுவது என் கவனத்தை கலைக்கிறது. கார் நின்றவுடன் பேசலாம் என்றான் அந்த டிரைவர். கார் நிற்க வேண்டாம் என்றாள் உடனே விமலா. நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. புரியும். வுட் ஹவுஸ் படிக்கும், கம்யூனிசம் பேசும் என் அருமை சாரதியே, புரியும் என்றாள். ஐ பெக் யுவர் பார்டன். ஐ வில் மேக் யூ பெக் என்றாள். வீடு சேர்ந்ததும் அவள் ராஜேஷுக்கு டெலிபோன் செய்தாள். ராஜேஷ், நான் மறுபடி யோசித்து பார்த்தேன். என்ன? உன்னை கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு சம்மதம். அத்தியாயம் 2. அவர்கள் கல்யாணம் நடந்தது. பேண்ட் வாசித்தார்கள். ரூபாய் நோட்டுகளை தலையை சுற்றி எறிய அந்த பேண்ட் மாஸ்டர் அவற்றை பொறுக்கிக் கொண்டு எச்சில் வழிய ஆஜ்கல் தேரே மேரே பியாரை கிளாரினெட்டில் ஊதினான். தெருவில் ட்விஸ்ட் ஆடிக்கொண்டே போனார்கள். கேஸ்லைட் கெரோசின் நிறைய எரிந்தது. சர்தார் மக்கன் சிங் எலக்ட்ரிக் வேலைகள் அமைத்து தோரணம் தோரணமாக சர விளக்குகள் அமைத்து ஜிவ் என்று கரண்ட் இழுத்தான். பெண்கள் உறக்க கத்தும் வர்ணங்களில் பட்டுப்புடவைகள் அணிந்து ஜரிகை நிழல்களில் பொறாமைப்பட்டார்கள். அந்த குதிரை மீது ராஜேஷ் பவனி வந்து செருப்பை கழற்றிவிட்டு அவளை அடைந்தான். நிறைய சாப்பிட்டார்கள். மேல் மாடியில் டோலக் வைத்துக் கொண்டு பாட்டு பாடினார்கள். ஒரு மாமா அசிங்கமாக பாடி அந்த கேஸ்லைட்டுக்காரனை கூட வெட்கப்பட வைத்தார். ராஜேஷ் வெட்ஸ் விமலா என்று அச்சடித்து காரின் பின் கண்ணாடியில் ஒட்ட வைத்து காரை காகித பூச்சரங்களால் அலங்கரித்து எங்கோ சென்றனர். டிரான்சிஸ்டர், வெறும் சீர் வரிசைகள், இரும்பு பீரோ, கட்டில், சோஃபா. சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு எகிரி போன பணக்கார விதவைகள், 12 வயசு நாணம் கொண்ட பெண்கள், தலைப்பாகை கட்டிக்கொண்டு ஒருவர் ஒருவர் அணைத்துக் கொள்ளும் அப்பாக்கள், கருநீளத்தில் ஷர்ட் அணிந்து காற்றடித்தால் விழக்கூடிய சிகரெட்டு பழகும் சிறுவர்கள், சத்தியங்கள், சாகசங்கள், சாஸ்திரங்களின் மிக பெரிய மிக சுலப தழுவலில் ஏதோ ஒரு மந்திரம்.
ஏதோ ஒரு அக்னி வளம். எவனோ எவளையோ மணக்கிறான். எனக்கு ஒரு கொக்கா கோலா. சிரிப்புகளின் மத்தியில் சிக்கன், அதாவது கோழிகள் அண்டா அண்டாவாக மிதக்க அவர்கள் படையெடுத்தார்கள். விரல்களை சுவைத்தார்கள். படுக்கை விரித்தார்கள். கல்யாணம். ராஜேஷ், விமலா அனைவரும் வரவும். காலையில் எல்லாவற்றையும் பிரிந்து தத்தம் தின வாழ்க்கைக்கு விரைந்தார்கள். வேகமுள்ளவர்கள். கல்யாணம் என்பதன் அர்த்தம் மிக எளிதானது அவர்களுக்கு. கல்யாணம், காஷ்மீர், படகு, எக்ஸெட்ரா. இந்த எக்ஸ்ட்ராவினால் பெண்ணுக்கு 3ஆம் மாதம் குமட்டவில்லை என்றால் அவர்கள் கவலைப்படுவார்கள். விமலாவும் ராஜேஷும் ஸ்ரீநகரை நோக்கி காரவில் ஏறினார்கள். மலை முகடுகளை கடந்து காஷ்மீர் என்கிற வெறுப்பு மிகுந்த பேசினில் அவர்களை இறக்கியது விமானம். இந்தியா, காஷ்மீர் என்று தனித்தனியாக பேசும் போலீஸ்காரர்கள் அருகில் இல்லாத போது ஜிஹாத் பேசும் ஜனங்கள், டூரிஸ்டுகளை அண்டர்வேர் வரை உருவிவிட்டு அனுப்பும் சூரர்கள், விரவிய படகு வீட்டு பனிமலை பச்சை கண்ணாடி ஏரி பிரதேசம், கணக்கில்லாத மத்திய சர்க்கார் கோடிகளை சாப்பிடும் வார் அழகான காஷ்மீர். ஹோட்டலுக்கு சென்றார்கள். உடைகளை மாற்றிக்கொண்டார்கள். கேட்டான். அவள் மறுத்தாள். லெமன் ஜூஸ் குடித்தார்கள். ராஜேஷ், உன்னை எந்த விதத்திலும் நான் கட்டாயப்படுத்தவில்லை என்றான். உன்மேல் எனக்கு வாழ்க்கை துணைவன் என்கிற ரீதியில் மரியாதையும் அன்பும் ஏற்படும் போது நாம் தொட்டுக்கொள்ளலாம் என்றாள் விமலா. அவன் சிரித்து விஸ்கி கொண்டு வரச் சொன்னான். விஸ்கி வந்ததும் அதை குடிக்கச் சொன்னான். அவள் மறுத்தாள். அவன் குடித்தான். சியர்ஸ் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. மேலும் குடித்துவிட்டு விஸ்கி, ஸ்ட்ராவின்ஸ்கி, சைக்கோவிஸ்கி, விக்ஸ்கி என்று உளறியபடி மல்லாந்தான். அவள் பேசவில்லை. ஜன்னல் காற்றில் திரை ஆடும்போது பக்கத்தில் அவன் முழுவதுமாக மயக்கத்தில் கிடந்தபோது அந்த ஜன்னல் கதவு எண்ணெய் இல்லாமல் முனகும் போது விமலா அதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று யோசித்தாள். பாதி நினைவு வந்ததும் அவன் அவளை கேட்டான். கார் வாங்கியவன் சாவி கேட்பது போல. அவள் மறுக்க அங்கே ஒரு பயங்கரமான பலாத்காரம் நிகழ்ந்தது. அவளை அவன் பற்றி இழுத்து, நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவள் என்றான். அவள் பலமுள்ளவள். அவன் குடித்தவன். அவள் வென்றாள். காலையில் மன்னிப்பு கேட்டான். எம்போரியத்துக்கு அழைத்துச் சென்று அபரிமிதமாக வாங்கித் தந்தான். ஜிகினா போர்வை, உள்ளன் சமாச்சாரங்கள், வெள்ளி, மர வேலைப்பாடுகள், சில்க் என்று. அவன் சுல்தான், அவள் அழகான அடிமை பெண் ஜெரீனா. கடைக்காரனுக்கு அழுக்கும் வரை கண்ணா பின்னா என்று பலவற்றை வாங்கினான். ஆர் யூ ஹாப்பி என்று கேட்டான். அவள் புத்தக கடைக்கு போக விரும்பினாள். புத்தக கடையில் அவள் டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் பிராக்டிகலி எவரிபடி. அவன் ஆதம் என்கிற ஒரு டாலர் வளவளப்பு பத்திரிகை வாங்கினார்கள். அதன் மைய பக்கத்தில் உடையில்லாமல் வெயில் படாத இடங்கள் வெளிப்பட சிரித்துக் கொண்டிருந்த டாலி ஹென்ஸ்மன் என்கிற ஹாலிவுட் எட்ட முடியாத குட்டி நடிகை நிர்வாணத்தில். இன்று குடிக்க கூடாது என்று அவன் தீர்மானித்தான். பச்சை பசேல் என்று ரெக்ஸோனா சோப் நிறத்தில் இருந்த புல்வெளியில் நடந்தார்கள். போட்டோ எடுத்தார்கள். அவளை அணைத்துக் கொண்டான். ஒரு ஓட்டை தியேட்டரில் உட்கார்ந்து கொண்டார்கள். பாதியில் எழுந்து வந்தார்கள். விமலாவுக்கு தலைவலி. பின்பு குவாலிட்டியில் சாப்பிட்டார்கள். விமலா ஓவல்டீன் மட்டும். அப்புறம் மறுபடி படுத்துக் கொள்ளச் சென்றார்கள். வெளியில் இதமாக இருக்கும் என்று வராந்தாவில் நாற்காலி போட்டு போர்த்தி கொண்டு உட்கார்ந்தார்கள். அவன் அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டு அந்த பத்திரிகையை அரை வெளிச்சத்தில் காட்டிக் கொண்டிருந்தான். சூடு பண்ணுகிறானாம். அவன் சுத்தமாக காத்திருந்தான். அவனுக்கு அவன் பணத்தின் மதிப்புக்கு பலன் வேண்டும். அவன் தூங்க முயற்சிப்பானா என்று எதிர்பார்த்தாள் விமலா. இன்று விஸ்கி சாப்பிடவில்லையா என்று அவனை கேட்டாள். இல்லை, எல்லா சக்திகளும் தேவை இன்று என்றான் சிவராஜ் வைத்தியசாலை விளம்பரம் போல. அப்புறம் சொன்னான் காதருகில். அதை கேட்டுவிட்டு, இந்த சமயத்தில் நான் இவனை கொல்ல வேண்டும். சற்று நேரம்தான் அனுமதிக்கப் போகிறான். அப்புறம் பாயப் போகிறான். என்ன செய்வது என்று மிகவும் கவலைப்பட்டாள் விமலா. நான் எதற்காக விரும்பவில்லை? எனக்கு இவனை பிடிக்கவில்லையா? அல்லது ஆதாரமாக இந்த செய்கை பிடிக்கவில்லையா? எதன் மேல் வெறுப்பு எனக்கு சொல்ல தெரியவில்லையே. என் இள வயதில் எங்கே
இதன் இந்த வெறுப்பின் மனோதத்துவம் பொதிந்திருக்கிறது? மாடி அறையில் அப்பாவின் புத்தகத்தின் நாப்தலின் மனம், பின்னால் சலனம், திரும்புவதற்குள் 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 நான் மாட்டேன், மாட்டவே மாட்டேன். நாற்காலிக்கு பின்னால் நின்று கொண்டு நிலா பார்க்கச் சொன்னான். கழுத்தில் உரசினான், இன்னும் உரசினான். அவளை நின்றவாறே அணைத்தான். அவன் என்னை கொள்கிறான். விடுபட்டு எழுந்து நான் ஒரு வாக் போய்விட்டு வருகிறேன் என்றாள் விமலா. தனியாக போகக்கூடாது, நானும் வருகிறேன் என்றான். நான் ஒரு விசுவாசமுள்ள நாயை விலைக்கு வாங்கிவிட்டேன் நினைத்து கொண்டாள். அவன் கோட் அணிந்து கொண்டான், அணிவித்தான். நடந்தார்கள். ஒரு கணம் பக்கத்தில் இருப்பவனை மறந்துவிட்டு சந்தோஷமாக இருந்தாள் விமலா. மறுகணமே அதற்கு பிறகு நடக்கப் போகும் வேட்டை பற்றி கவலைப்பட்டாள். எப்படிப்பட்ட மகத்தான தவறு! எதற்காக திருமணம் செய்து கொண்டேன்? எதற்காக சம்மதித்தேன்? டிசாஸ்டர். அந்த டிரைவருடன் சார்ட்டர்லி போல ஒரு விளையாட்டு விளையாடலாம் என்பதற்காக? எங்கே அவன்? எங்கே அந்த மகத்தான பங்களா? எங்கே அந்த ரகசியங்கள் மிகுந்த தோப்புகள்? எங்கே அந்த அளவில்லாத ஆண்மை? எங்கே அந்த அபரிமிதமான சந்தர்ப்பங்கள்? டெல்லி டிஃபென்ஸ் காலனியில் வெள்ளம் வெள்ளமாக உறவினர்கள். பாத்ரூமுக்கு உள்ளே கூட உடன் வரும் தங்கைகள். நான் 36 அணிகிறேன், நீ? என் அருமை மரமண்டைகளே, என்னை தனியாக விடுங்களேன். தனியே தனியே தனியாக விடுங்களேன். என் வேதனையை உறக்க எதிரொலி பொங்க கத்த வேண்டும் போலிருக்கிறதே. கத்தினாள், மிக உறக்க, ஆனால் மனதிற்குள். நின்றான். வா, நம் கடமையை செய்வோம் என்று அவளை அழைத்தான் ராஜேஷ். அந்த ராட்சச கழுகு உயரே 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 மெர்ரி விடோ வால்ஸ் பின்னணியில் அபார நீளத்தில் ஒரே ஒரு உண்மையான சிறகை விரித்து மெதுவாக மெதுவாக தன் ரட்டரை அசைத்து அசைத்து பறந்தது. வட்டங்கள், 8 வடிவங்கள், நேர்கோடுகள், பிரமிக்கும் பழுப்பு சித்திரங்கள் நீளத்தில் வரைந்து கொண்டிருந்த அது உடனே கூர்மையாகி ஒரே ஒரு வீழ்ச்சியில் 1000 அடிகளை கவிழ்த்து கீழே வந்து கவர்ந்து அமர்ந்து இரையை துடிக்க வைத்து நகம் பதித்து சிதற அடித்து மூக்கை உதறி குத்தி பரிசோதித்து எடுத்து மறுபடி உதறி மறுபடி குத்தி எடுத்து கிழித்து. இப்போதும் அந்த இரைக்கு உயிர் இருந்தது. ஸ்ரீநகரில் இருந்து திரும்பி வந்த 3வது நாள் விமலா தான் கார் ஓட்ட கற்றுக்கொள்ள விரும்புவதாக ராஜேஷிடம் சொன்னாள். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும். சுஜாதனுடைய டச் இந்த கதையில இருக்கு. ஆனா அதை விட இன்னும் ரொம்ப வித்தியாசமான முறையில இந்த கதை எழுதியிருக்கிறதா, அவருடைய வசன நடை, கதை நடை இருக்கிறதா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த நாவலோட முன்னுரையில சொல்லியிருக்காரு. என்னன்னா, நான் கணையாளிக்காக ஒரு பேனாவும் குமுதத்துக்காக ஒரு பேனாவும் வச்சு எழுதுறது இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான நடை இந்த கதையில இருக்குன்னு எனக்கு புரியுது. உங்க அபிப்பிராயத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப வித்தியாசமா கதையை கொண்டு போயிட்டு இருக்காரு. விமலானுடைய எண்ணம், ராஜேஷ் யாரு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டிஃபரெண்ட் வேல அப்ரோச்ல சொல்லி இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். பகுதி 2, அத்தியாயம் 3. நீ கம்பெனிக்கு போய் விடுகிறாய். நான் உன் தங்கைகளின் முட்டாள்தனமான கேள்விக்கு மத்தியில் தவிக்கிறேன். கேள்விகள் என்ன சொல்லட்டுமா? எனக்கு எங்கெங்கே மச்சம் இருக்கிறது? எனக்கு ஹோல்ட் இட் ஹனி. உனக்கு என்ன வேண்டும்? டிரைவிங் கற்றுக்கொள்ள வேண்டும், அப்படித்தானே? ஆம். டன் என்றான். கையை சொடக்கினான். ராம்லால் வந்தான். டிரைவரை அனுப்பச் சொன்னான். அவன் வந்தான். அவனை ஏற இறங்க பார்த்தாள் விமலா. ராஜேஷை விட சுத்தமாக 2 இன்ச் அதிக உயரம். ராஜேஷை விட நிறம் கம்மி. ஆனால் ராஜேஷை இடது கையால் தள்ளக்கூடிய உடம்பு. ராஜேஷை விட பிரகாசமான பற்கள். என்னை பாரேன் மடையா. பணிவு. தர வித்தியாசத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளும் பணிவு. தூரம். அடிமைத்தனம். நீ பாழாய்ப்போன அரசன், நீ எஜமான் என்று சொல்லும் பார்வை. நாளையிலிருந்து மேம் ஷாப்புக்கு டிரைவிங் கற்றுத்தர வேண்டும் நீ. ரிட்ஜ் ரோடில் காலை 6-7 மணிக்கு டிராபிக் இல்லாத சமயமாக பார்த்து. மன்னிக்கவும் சார், முதலில் எனக்கு கற்றுக் கொடுத்து பழக்கமில்லை. இது கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டிய விஷயம்.
இதற்காக ஸ்கூல் இருக்கிறது. அவர்கள் அதில் சேரலாம். அதை பற்றி நீ என்னிடம் சொல்ல வேண்டியதில்லை. உனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு என்ன வந்து விட்டது? சொன்னபடி செய். அண்டர்ஸ்டாண்ட்? மன்னிக்கவும் சார். வாட் டு யூ மீன்? எனக்கு பெண்களுக்கு கற்றுத்தர அருகதை இல்லை. உனக்கு சம்பளம் எதற்கு கொடுக்கிறது? டிரைவிங் மட்டும்தான், ஸ்கூல் நடத்துவதற்கு அல்ல. ஹி இஸ் ஹாட்டி. அவனுக்கு இங்கிலீஷ் புரியும் என்றாள் விமலா ராஜேஸ்வரம். தெரியும். ஹி திங்ஸ் ஹி இஸ் கிளவர். டேய், உன் பேர் என்ன? ஷாலா. உனக்கு புத்தகம் வாங்கி தந்தது யார்? நீங்கள்தான். எத்தனை புத்தகங்கள்? ஈவினிங் கிளாஸில் சேர்த்து விட்டது யார்? போய் எல்லா புஸ்தகத்தையும் கொண்டு வந்து கொடு. எவ்வளவு நாள் இந்த மாதம் வேலை செய்திருக்கிறாய்? கணக்கு தீர்த்து விட்டு உன் அறையை காலி செய். நன்றி இல்லாத ஜென்மம். சோப்ராவை கூப்பிடு, போ. அவன் தயங்கினான், கிளம்பினான், வெளியே சென்றான், நின்றான், திரும்பினான், உள்ளே வந்தான். நான் சொன்னதற்கு மன்னிக்கவும். கற்றுத் தருகிறேன். எனக்கு வேறு கதியில்லை. தெரிகிறதா? தெரிகிறதா இப்போது விசுவாசம்? விமலா ராஜேஷை தடுத்தாள். நீ போகலாம், நாளைக்கு காலையில் வா என்றாள் டிரைவரிடம். அவன் போனதும் அவன் மேல் நம் கோபத்தை செலவழிக்க வேண்டியதில்லை. We are too big. We are large. அவனுக்கு அவன் கௌரவம் கொஞ்சம் பாதுகாக்கப்பட வேண்டும். விட்டுவிடு என்றாள் ராஜேஷிடம். வாட் எவர் யூ சே ஹனி. ஹனி, எங்கிருந்து சேகரித்த இந்த வார்த்தையை? கிளட்ச், பிரேக், பெடல், ஆக்சிலேட்டர், நியூட்ரல், ஃபர்ஸ்ட், ரிவர்ஸ், செகண்ட், தேர்ட். எனக்கு எல்லாம் தெரியும் என்றாள் விமலா. ஐ பெக் யுவர் பார்டன். எனக்கு கார் ஓட்ட தெரியும். புரியவில்லை. கெட் அவுட், வெளியே நில், பார் என்றாள் விமலா. லாவகமாக முதல் கியருக்கு இறங்கி அரை பர்லாங் சீறிவிட்டு அதை அரை பர்லாங் ரிவர்ஸில் கொண்டு வந்து அவன் எதிரே நிறுத்தினாள் காரை. நீங்கள் என்னுடன் விளையாடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். நீனை, எதற்காக என்னை காரோட்ட கற்றுத்தர அழைத்தீர்கள்? எதற்காக சொல் பார்க்கலாம். எனக்கு சொல்ல தெரியவில்லையே. என்னதான் தெரியும் உனக்கு? பப்ளிக் ஃபைனான்ஸ். அது உன் பாடம். அதற்கு வெளியே? வெளியே இருக்கிற உலகம் ஹாஸ்டல். உனக்கு உள்ளே இருக்கிற மெஷின் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்க ஆசை எனக்கு. என்னை சூழ்ந்துள்ள அந்த பணம் நாரும் பிரதேசத்தில் என்னை கவருகிற ஒரே ஆசாமி நீ. உன்னை பற்றி சொல். பேச வேண்டும் எனக்கு. நான் இதுவரை அந்த வீட்டில் பேசினது பேச்சல்ல. அது வெறும் சப்தம், செத்து போன சொற்கள். சொல், உன் வயசு என்ன? 24. என்ன சாப்பிடுகிறாய்? புத்தகங்களை. என்ன கேட்கிறாய்? 2 வேளை சாப்பாடு. என்ன விரும்புகிறாய்? என்னை பற்றி என்ன நினைக்கிறாய்? இன்டெலிஜென்ட், மிஸ்ஃபிட். அப்புறம் பிரெட்டி. அப்புறம் சைல்டிஷ். அப்புறம் டேஞ்சரஸ். அப்புறம் அடை சொற்களில் அவ்வளவு செல்வந்தன் இல்லை நான். நீங்கள் ஏன் இப்படி என்னை தனியே அழைத்து வலுக்கட்டாயமாக பேசுகிறீர்கள்? நீ ஏன் என்னை மற்றவர்கள் போல் பார்ப்பதில்லை? மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் உங்களை? விஷமத்துடன், விஷத்துடன், பெட்ரூம் நோக்கத்துடன். நான்? நீ பார்ப்பதே இல்லை. ஏன்? அதைத்தான் நான் கேட்கிறேன். சந்திரனை அல்லது ஜூபிட்டரை இல்லை வீனஸை யாராவது விஷமத்துடன் பார்ப்பார்களா? எவ்வளவு தூரம்! அடைய முடியாத தூரம். அடைய ஆசை இருக்கிறதா உனக்கு? இல்லை, நான் ரியலிஸ்டிக். எனக்கு கற்றுக்கொடு கார் ஓட்ட. உங்களுக்கு என்ன வேண்டும் என்னிடமிருந்து? சொல்லுங்கள். எனக்கு தோன்றுகிறது என்னை ஒரு விதத்தில் உபயோகப்படுத்த விரும்புகிறீர்கள். நான் நினைத்துக் கொள்வது தவறாகவே இருக்கட்டும். நான் அதை சொல்லிவிடுகிறேன். எனக்கு கழுத்தில் பட்டை போட்டு வீட்டின் பின்னால் வசதியுடன் லாயத்தில் கட்ட நினைக்கிறீர்கள், சொந்த உபயோகத்திற்காக. அப்படி இல்லை என்று சொல்லுங்களேன், தயவு செய்து. நீ என்னை அவமதிக்கிறாய். அதற்காக நான் உன்னை கன்னத்தில் அறைய வேண்டும். தயவு செய்து தப்பாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். என் வாழ்க்கை சிக்கல் இல்லாதது, சாதாரணமானது. எடிசனை பற்றி படித்துவிட்டு அது மாதிரி இப்போது முடியும் என்று நம்பி உழைப்பு, வியர்வை, தன்னம்பிக்கை என்று பழைய விஷயங்களில் இப்போதும் பக்தி கொண்டு ஏதோ முன்னுக்கு வர நினைக்கும் ஒரு சின்ன ஆசாமி நான். முன்னுக்கு வருவது என்றால் என்ன? பணம் சம்பாதிப்பதுதானே? இல்லை. பின் பணம் என்று சொன்னால் என் மேல் கரன்சியை எறிவீர்கள் என்று பயமாக இருக்கிறது. எனக்கு BA படிக்க ஆசை. ஆனால் பரீட்சை இல்லாமல் இல்லை.
கஷ்டம்தான். கஷ்டமான பாதை எனக்கு பிடிக்கிறது. ஆல்ரைட், இன்றைய பாடத்தை தொடங்கு. என்ன பாடம்? டிரைவிங் தான். நீங்கள் விளையாடுகிறீர்கள். என்னை சஞ்சலப்படுத்துகிறீர்கள். என் வரம்புகளை மீறி செய்கிறீர்கள். நீங்கள் ராஜேஷை தப்பாக கணக்கிடுகிறீர்கள். உங்கள் விளையாட்டில் நான் ஒரு நிம்மதியில்லாத இரையாக விரும்பவில்லை. உன் பெயர் என்ன? யாஷ். யாஷ். அதன் பிறகு? வெறும் யாஷ். என் குடும்ப பெயரை சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. என் அப்பாவின் ஞாபகத்தை பூரணமாக மறக்க விரும்புகிறேன். அவன் என் எதிரி. எங்கள் எல்லோரையும் புறக்கணித்தவன். உயிருடன் இருக்கிறாரா? தெரியாது. கவலையும் கிடையாது. யாஷ், என் தனிமையை உணர்கிறாயா? ஆம். இந்த வீட்டில் நான் ஏன் கல்யாணம் செய்து கொண்டு நுழைந்தேன் என்று நினைக்கிறாய்? எனக்கு அதுதான் புரியவில்லை. உனக்காகத்தான். ஓ நோ. ஓ எஸ். நான் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. காரை கிளப்பு. வெகு தூரம் செல். வெகு தூரம். வெகு தூரம் செல். காக்காஜி, நமஸ்தே. நான் ராஜேஷ் பேசுகிறேன். எப்படி இருக்கிறீர்கள்? எல்லோரும் சௌக்கியம்தானே? ஜி. விமலா? ஓ எஸ், ஷீ இஸ் ஓகே. அவளை பற்றித்தான். நீங்கள் வீட்டுக்கு வருவதே இல்லையே? மீரட்டு தானே, அடிக்கடி வரலாமே. விமலாவை பற்றி ஒரு விஷயம் கேட்க வேண்டும். அவளுக்கு கார் ஓட்ட தெரியாதா? தெரியுமா? லைசன்ஸ் இருக்கிறதா? எக்ஸ்பயர் ஆனதா? எனக்கும் அப்படித்தான் ஞாபகம். அதனால் ஒன்றுமில்லை. அதை புதுப்பிக்க வேண்டும் என்றால். லைசன்ஸ் மீரட்டில் இருக்கிறதா? அச்சா ஜி, நமஸ்தே. அப்புறம் பாபி, முன்னா எல்லோரையும் கேட்டதாக சொல்லுங்கள். ஆமாம். ராஜேஷ் யோசித்தான். இதற்கு என்ன அர்த்தம்? எனக்கு சரியாக புரியவில்லையே. அவனுக்கு அந்த தொடர்பை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. வெளியே வந்து நின்றான். சிகரெட் பற்ற வைக்கும் முன் கார் வந்து நின்றது. அவள் உள்ளே உட்கார்ந்திருந்தாள். டிரைவர் வந்து திறந்தான். இறங்கினாள் விமலா. ஷெட்டில் விடச் சென்றான் யாஷ். விமலா என்றான் ராஜேஷ். எப்படி இருந்தது பாடம் என்று கேட்டான். விமலா அவனை நேராக பார்க்காமல் முதல் கியரில் அடிக்கடி இன்ஜின் அணைந்து ஆக்சிலேட்டருக்கு ஏற்ப கிளட்சை ரிலீஸ் செய்ய முடியவில்லை. முதல் தடவைதானே? நீ பொய் சொல்வதில் திறமை இல்லாதவள் என்றான் ராஜேஷ். விமலா திறமையுள்ளவள். நீ என்ன கேட்கப் போகிறாய் என்பது எனக்கு தெரியும். எனக்கு முன்னமே கார் ஓட்ட தெரியுமே, லைசன்ஸ் கூட எடுத்திருக்கிறேனே என்றுதானே? ஆமாம். அது காலாவதியாகி 2 வருடம் ஆகிவிட்டது. எனக்கு டச் விட்டு போய்விட்டது. எனக்கு டிராபிக்கை கண்டால் பயம். கான்பிடன்ஸ் வருவதற்குத்தான் மறுபடியும் முதலில் இருந்து ஆரம்பிக்க நினைத்திருக்கிறேன். இந்த பதில் உன்னை திருப்திப்படுத்துகிறதா? அதை கேட்டு அவன் சிரித்துவிட்டு ரொம்ப என்றான். ஆனால் அவன் திருப்தி அடையவில்லை. விமலா, பைதிவே, திடீரென்று என்ன சந்தேகம்? விசாரித்தாயா நீ என்று கேட்டாள். நோனோ, எனக்கு என்னவோ நீ கார் ஓட்டி பார்த்ததாக எனக்கு ஞாபகம். அப்படி என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? எதற்கு? நீ பொய் சொல்வதில் திறமை இல்லாதவள் என்றாயே. நான் என்ன பொய் சொன்னேன்? எதையாவது உன்னிடம் மறைத்தேனா? இல்லை. பின் ஏன் அப்படி கேட்டாய்? தப்பாக எடுத்துக்கொள்ளாதே விமலா. என்ன செய்ய சொல்லுகிறாய்? மன்னிப்பு கேட்க வேண்டுமா? வேண்டாம். இந்த மாதிரி சில்லியாக கேள்விகள் கேட்காமல் இருந்தாலே போதும் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். யோசித்தான். அவர்களை மறைவாக கவனிக்க நாளையிலிருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏதாவது தப்பாக நடக்கிறது என்று தெரிந்தால் அவனை சின்னா பின்னமாக கூழாக உருத்தெரியாமல் அடித்து விட வேண்டும். அதற்காக ஆட்கள் இருக்கிறார்கள். அத்தியாயம் 4. டெல்லி சோம்பேறிகளில் ஒருவன் அவன். அன்று அவன் சுறுசுறுப்பாக இருந்தான். காரணம் காசு, எதிர்பார்த்த வருமானம். முன்தினம் ராஜேஷ் என்பவர் ரூபாய் கொடுத்து கார் நம்பரையும் கொடுத்து இடத்தை சொல்லி விடியற்காலை அங்கே ரோந்து சுற்றி அந்த காரில் வருகிறவர்கள் செய்வது ஒருவரி விடாமல் ரிப்போர்ட் செய்வதற்கு ரூபாய் 40 அட்வான்ஸ் என்றால். எழுந்திருந்தவன் அவசரமாக பல் துலக்கிவிட்டு ஒரு ரொட்டியை கடித்துவிட்டு முட்டையை உடைத்து வாயில் கவிழ்த்து கொண்டு வெளியே வந்து ஸ்கூட்டரை உதைத்து ரிட்ஜ் ரோட்டை அடைந்தான். அவர்களுக்காக காத்திருந்தான். 7 மணிக்கு விமலா மிக சாதுரியமாக கார் ஓட்டிக்கொண்டு வர யாஷ் ஓரத்தில் உட்கார்ந்திருக்க
அந்த விண்ட்ஷீல்டு கண்ணாடிக்கு பின் அவர்கள் பேசிய பேச்சு ஹெகல் பற்றி. அது அந்த சோம்பேறிக்கு முட்டை சாப்பிட்டவன், சற்று முன் நமக்கு அறிமுகமானவன் சத்தியமாக புரிந்திருக்காது. அவனை பொறுத்தவரை அது பெண் பிள்ளை விஷயம். யாரோ யாரையோ தள்ளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். தள்ளிக்கொண்டு வந்திருப்பவன் தள்ளி வரப்பட்டவளிடம் விண்ட்ஷீல்டு கண்ணாடிக்கு பின் என்ன பேசுவான்? ஹெகலா? அவன் குறித்து கொண்டான். அந்யோன்யமாக பேசிக் கொள்கிறார்கள். காரின் பின் சந்தேகத்திற்கு இடமில்லாது அரை பர்லாங் தூரத்தில் தன் ஸ்கூட்டருடன் தொடர்ந்து பார்த்ததில் அவர்கள் பேச்சும் இயக்கங்களும் எல்லாமே அவன் கண்களுக்கு செக்ஸ் இயக்கங்களாக தோன்றின. அதைத்தான் காசு கொடுக்க போகிறவன் என் ரிப்போர்ட்டில் எதிர்பார்க்க போகிறான். எனவே விமலா எதையோ எடுக்க குனிந்த போது நம் சோம்பேறி நின்ற நிதானமாக தன் டைரியில் 7/16 முத்தமிட்டுக் கொள்கிறார்கள் என்று எழுதினான். சே என்று டைரியை விசிறி கடாசினான் ராஜேஷ். நீ பார்த்தாயா என்று அவனிடம் கேட்டான். ஹான் ஹான், சில விஷயங்களை நான் எழுதவில்லை ஷாப். குட்டி யார்? அவனை பார்த்தால் டிரைவர் மாதிரி இருக்கிறது. உஸ்தாத், உன் பெயர் என்ன? வியாஷ், வேதவியாஷ். வியாஷ், உனக்கு கொஞ்சம் திடமான ஆட்களை தெரியுமா? புரியவில்லை ஷாப். ஒரு ஆளை காண்பித்தால் அவனை 4 தட்டு தட்டி போடுவதற்கு, அதாவது அவன் இனி அதிக உபயோகம் இல்லாமல் செய்வதற்கு. யூ மீன்? எஸ், ஐ மீன் தட். பணம் ஆகும். ஆகட்டும். என்றைக்கு நடக்க வேண்டும் சொல்லுங்கள். முடிந்தால் இன்றைக்கு, இல்லை என்றால் நாளைக்கு, உடனே. 28 வயது முடிந்த யாஷ் இன்று இறக்கப் போகிறான். அது அவனுக்கு தெரியாது. இன்று காலை எழுந்ததும் அவன் சற்று அதிகமாகவே சந்தோஷப்பட்டான். காரணம், ஹிந்துஸ்தான் டைம்ஸில் அவன் எழுதிய ஆசிரியருக்கு கடிதம் பிரசுரமாகி இருந்தது. கடிதத்தின் விஷயம் ஒன்றும் இலக்கிய சம்பந்தப்பட்டதல்ல. அன்புள்ள ஆசிரியரை விழித்து ராஜேந்திர நகரில் தண்ணீர் நிலைமை மிக மோசமாகி கொண்டு வருவது பற்றி கார்ப்பரேஷன்காரர்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு புகார் செய்திருந்தான். இருந்தும் லட்சோப லட்சம் பிரதிகளில் யாஷ் 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 என்று நேற்று இரவு எப்போது அந்த ஹிடல்பர்க் இயந்திரம் அவன் பெயரை அலறி இருக்க வேண்டும். அந்த நினைவு அவனை சந்தோஷப்படுத்தியது. விமலாவிடம் சொல்ல வேண்டும். விமலா என் எஜமானி, என் தேவி. யாஷ் 20 வயதில் சாக்கடையில் கிடந்தவன். 21 வயதில் தன் தங்கையின் சல்வார் கமீஸை ஒருவன் பற்றி கிழித்ததற்கு அவனை எதிர்த்து வேகம் தீர, கோபம் தீர, மரணத்தில் இருந்து 3 இன்ச் வரைக்கும் அடித்து போட்டவன். அதே நிலைக்கு மறுநாள் போலீஸ் நிலையத்தில் அடி வாங்கினவன். கேஷுவாலிட்டியில் ரத்தம் உதிர்த்தவன். தன் பெற்ற தகப்பனை நட்ட நடு ரோட்டில் கெட்ட வார்த்தைகள் சொல்லி இன்பமாக திட்டியவன். காரணம், அதே தங்கை. அப்புறம் மொட்டை அடித்துக் கொண்டு ஆக்ராவை சேர்ந்த சாதுவின் பின் சென்று பாலகங்காதர திலகரின் கீத ரகசியத்தை 1 வருஷம் புரியாமல் படித்தவன். திடீரென்று புரிந்தது போல் தெரிந்த தினம் சாது தந்த பச்சிலையில் சக்கரங்களை கண்களின் முன் வர்ணங்கள் சுழன்றவன். பின் படித்தவன், எழுதியவன். ஒருவித கோர்வை இல்லாத ஆனால் எளிமையான ஹிந்தியில் எழுதி சரிகாவில் அவன் எழுதியதை மொத்தமாக அச்சில் பார்த்தபோது நம்பாமல் சிரித்தவன். அந்த பெண்ணின் பெயர் தெரியாமல் அவள் பின்னே முகல்சராய் ஜங்ஷன் வரை துரத்தியவன். ரிக்ரூட்டிங் ஆபீஸில் சென்று அந்த இலைப்பச்சை உடை ஆசாமியை கெஞ்சியவன். மூத்திரத்தில் ஆல்புமின் இருந்தால் என்ன? ஆள் திடமாக இல்லையா? எங்கு வேண்டுமானாலும் செல்கிறேன். தேசபக்தி மிகுந்து 1 வாரம் புழுங்கியவன். பின் அச்சாபீஸில் வேலை, சைக்கிள் கடையில் வேலை, பின்பு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீண்ட கியூக்களில் நின்றவன். லாரி லைசன்ஸுக்கு செலவு. அப்புறம் 1 மாதம் நைஜீரிய எம்பசியில் டிரைவர். என்னை விட கருப்பானவர்களை, என்னை விட கருப்பான கப்பலில் அந்த கொடி பறக்க ஏர் கண்டிஷனர், ரோலிங் ஸ்டோனின் சங்கீதம். அந்த நீக்ரோ பெண் எவ்வளவு மணந்தாள்! அப்புறம் ஏன் நாளையிலிருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி பணமும் ஒரே ஒரு இடத்தில் ஓட்டை விழுந்த 3 டெர்லின் சட்டைகளும் அவள் கொடுத்து, எங்கள் நாடே ரத்தம் சிந்துகிறது, அமைதியானதும் மறுபடி உன்னை கூப்பிடுகிறோம். அப்புறம் ஜியாலஜிக்கல் சர்வேயுடன் ஜீப்பில் சுற்றின மாதங்கள். காடு, மலை, அதன் பெயர் என்ன?
ஷின்டிலா மீட்டர். அந்த இடத்தில் டென்ட் அமைக்கலாம். ஏன்? பக்கத்தில் நிறைய ஓர் ஓஆர்இ டெபாசிட் இருக்கிறதா? இல்லை, வோர் WHORE டெபாசிட். தினம் தினம் எழுந்ததும் அவனுடைய பிரார்த்தனை, give us this day our daily shot of penicillin. பாரத் சர்க்கார் உருப்படாததுக்கு காரணம் என் போன்ற ஆபீசர்கள் தான். சம்மோர் விஸ்கி யாஷ். அப்புறம் ராஜேஷ். அப்புறம் விமலா. விமலா என்னை நேராக எப்படி இவளால் கேட்க முடிகிறது? எத்தனை தடவை நீ பெண்களுடன் படுக்கைக்கு சென்றுள்ளாய்? என்னை பார்க்கிறாள் அவள் நேராக. அதே தொனியில் ஜேடி ஷாலிங்கரின் தி கேச்சர் இன் தி ரேயை பற்றி எவ்வளவு நுட்பமாக சொல்கிறாள். விமலா என்ன இயல்பான சிநேகிதம்! அவளை சூழ்ந்துள்ள சாதாரண தன்மையின் மூச்சு பிடிப்பில் இருந்து விடுபட அவள் தேடிக்கொண்ட சிநேகிதன் தான் யாஷ். அவன் அவளுக்கு 2 காதுகள் சொன்னதை கேட்பதற்கு, 2 உதடுகள் அவளுடன் அவள் லெவலில் பேசுவதற்கு, 2 கைகள் அவள் விரும்பும் ஸ்தலத்தில் வரவேற்பிற்கான கார்பெட் விரிப்பதற்கு, 2 கால்கள் சளைக்காமல் உடன் நடப்பதற்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? விமலா, விமலா, உன்னை பற்றி எந்த திசையில் நினைப்பது என்றே புரியாத ஒரு குழப்பமான சந்தோஷம் விமலா. என் சலிப்புக்கெல்லாம் களைப்புக்கெல்லாம் அர்த்தம் ஏற்படுத்தும் இவளை பற்றி 1000 வரிகளாவது எழுத வேண்டும் என்று ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி வைத்திருந்தான். முதல் வரி அவன் மனதில் மிக உன்னதமாக கொப்பளித்துக் கொண்டிருந்த போது யாஷ் தாக்கப்பட்டான். பகுதி 3, அத்தியாயம் 5. தாக்கியவர்கள் மூர்க்கர்கள். தாக்கின இடம் உதவி தென்படாத இடம். நேரம் உதவி லேசில் கிடைக்காத நேரம். தாக்கியவர்களை அடையாளத்துக்கு பார்க்க முடியாத இருட்டில் மிக மௌனமாக நடந்தது. மிகவும் தேர்ந்த தாக்குதல். பின்னால் இருந்து ஒருவன் வளைத்து பிடித்துக் கொண்டான், திமிர முடியாதபடி. முன்னால் 2 பேர்கள் செயல்பட்டார்கள். ஆயுதம் வைத்திருந்தார்கள். ஒருவன் சைக்கிள் செயினை கை முஷ்டியில் முறுக்கிக் கொண்டு அடித்தான். அந்த கோஷ்டியில் அவன் ஒருத்தன்தான் படித்தவன். கேட்லிச் சேஸின் நாவல் ஒன்றில் ஒரு இளைஞன் அவ்வாறு செய்கிறான். அதை படித்த பின் ஒரு சைக்கிள் செயின் வாங்கிக் கொண்டவன் இன்று அதை உபயோகிப்பதில் சந்தோஷப்பட்டான். ரிட்ஜ் ரோடில் காதல் சல்லாபத்துக்காக வந்திருந்த ஓர் இளம் பெண்ணும் ஆணும் அடிபட்டு கிடந்த யாஷை பார்த்து சல்லாபத்தை துறந்துவிட்டு இரத்தக்கரை பெற்றுக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு விரட்டினார்கள். ஆஸ்பத்திரியில் ஒரு தடவைதான் மயக்கம் தெளிந்தான் யாஷ். அவன் பையில் டைரி அளவில் வளையம் வளையமாக பிளாஸ்டிக்கினால் தைக்கப்பட்ட நோட்டு புத்தகத்தில் முதல் பக்கத்தில் முதல் வரியில் விமலா என்று மட்டும் எழுதியிருக்க, அவன் எழுத இருந்த கவிதை முழுவதும் துல்லியமான பாழாக இருந்தது. அதன் முதல் வரி அவன் மனதில் உறைந்திருந்தது. ஐஸ் கட்டிக்குள் தங்க மீன் போல. போலீஸ்காரர்கள் அவன் யார் என்று தெரிய கொஞ்சம் சிரமப்பட்டார்கள். அவன் பையில் இருந்த காகிதங்களில் சில விலாசங்கள் இருந்தன. ஒன்று நைஜீரிய எம்பசி, ஒன்று டெல்லி பப்ளிக் லைப்ரரியின் விலாசம், ஒன்று அட்லஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியின் சக்சேனா. அந்த சக்சேனா வரவழைக்கப்பட்டார். அந்த இரவு வந்தவர், இவனை எனக்கு தெரியும், இவன் பெயர் யாஷ், இவன் விலாசம் என்னிடம். யாஷ் முடிந்தான். காலை விமலா எப்போதும் போல் தலை வாரிக்கொண்டு டிரைவிங் பாடத்திற்காக காத்திருப்பதை ராஜேஷ் கவனித்தான். அவன் வரவில்லை என்று 7:30 வரை காத்திருந்து பார்த்து தெரிந்தது. அந்த டிரைவர் போன் பண்ணினானா ராஜேஷ் என்று ராஜேஷை கேட்டாள் விமலா. ஆமாம், 2 நாளோ 3 நாளோ கேஷுவல் லீவ் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வெள்ளிக்கிழமை வந்து விடுவான். நான் கற்றுக் கொடுக்கவா? இல்லை, வேண்டாம், அவன் வரட்டும். ஏன்? நான் வேண்டாமா? டிரைவிங்குக்கு வேண்டாம். பின் எதற்கு வேண்டும்? பர்சுக்கு. அப்புறம் பர்சுக்கு. அவ்வளவுதானா ஹனி? எவ்வளவு தடவை சொல்லி இருக்கிறேன் என்னை ஹனி என்று கூப்பிடாதே என்று. காதல் மிகுதியால் என்று அவளை பின்புறம் வந்து இறுக்கினான். அவள் பொறுத்து கொண்டாள். அவன் அட்ரஸ் தெரியுமா என்று கேட்டாள். பார்த்து சொல்கிறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டான். அவன் போனதும் அந்த அறையை துருவி துருவி களைத்து அந்த விலாசத்தை தேடினாள். கிட்டவில்லை. முட்டாள்,
இந்த அறையில் எப்படி இருக்கும்? சோப்ராவை கேட்டால் சொல்வான். சோப்ரா சந்தேகிக்க மாட்டானா? என்ன சந்தேகம்? சோப்ரா விலாசம் தந்தான். காரில் புறப்பட்டவள் அந்த விலாசத்திற்கு உரிய ராஜேந்திர நகரின் பார்க்கை கடந்து கார் சந்து முடுக்கில் அடைத்து நிற்க, எல்லோரும் அவளையே பார்க்க, சில சிறு பையன்கள் விழுந்தடித்து ஓடி வந்து கூட்டமாக நிற்க, யாஷ் என்கிறவன் வீடு எது என்று கேட்க, எந்த யாஷ்? டிரைவராக வேலை செய்கிறானே, படிக்கிறானே, சற்று உயரமாக, நிறம் கம்மியாக. யாஷ் கண்ணா? கண்ணாவா அவன் பெயர்? உங்களுக்கு தெரியாதா? என்ன, முந்தா நாள் இரவு அவன் வீட்டுக்கு வரவில்லை. அவன் அம்மா தேடிக்கொண்டு... வேண்டாம் வேண்டாம், எனக்கு சொல்வதற்கு முன்னே தெரிந்துவிட்டது. உங்களுக்கு தெரியாதா என்று கேட்ட மாத்திரமே தெரிந்துவிட்டது. என் மன மூளையில் இருட்டில் நடக்கக்கூடும் என்று பயந்தது நிகழ்ந்துவிட்டது. ஆம், நிகழ்ந்தே விட்டது. வேண்டாம், சொல்லாதே. நான் உன்னை ஒன்று கேட்கவில்லை. நான் இங்கே வரவில்லை. இன்று இது இல்லை, நேற்று இல்லை, அதன் முன்தினம், அதன் முன்தினம் நானும் அவனும் பேசிக் கொண்டிருந்த காலை. ஆம், அதுதான் நடக்கிறது இப்போது. திரும்பி வந்ததும் பென்சிலை சுவைத்துக் கொண்டிருந்த இன்ஸ்பெக்டரையும் எதிரே நின்று கொண்டிருந்த கணவனையும் பார்த்தாள். விமலா டியர், எ டெரிபிள் திங் ஹேஸ் ஹேப்பன்ட். நம் டிரைவர் யாஷ் இருந்தான் அல்லவா, அவனை யாரோ அடித்து போட்டு... இன்ஸ்பெக்டர், எங்கே நடந்தது என்று இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டாள் விமலா. இன்ஸ்பெக்டர் விமலாவை பார்த்து செயலிழந்து நின்றவர் அந்த கேள்வியில் திடுக்கிட்டார். என்ன சொன்னீர்கள்? எங்கே நடந்தது? ரிஜ் ரோடில். சரியான அடி. அவன் எப்படிப்பட்ட ஆசாமி மிஸ்டர் ராஜேஷ்? கொஞ்சம் சண்டைக்காரன். நினைத்தேன். என்னை கேளுங்கள் இன்ஸ்பெக்டர், எனக்கு அவனை நன்றாக தெரியும். அவனை கொன்றவர்கள் யார் என்பதும் எனக்கு தெரியும் என்று ராஜேஷை பார்த்து கொண்டே விமலா சொன்னாள். இன்ஸ்பெக்டர் ராஜேஷை பார்த்தார். சற்று முன் இந்த வீட்டில் சாப்பிட்ட கொக்கோ கோலா விசுவாசம். விமலா என்றான் ராஜேஷ். ஆம், எனக்கு தெரியும். நான் சொல்லத்தான் போகிறேன். மிஸ்டர் பக்கா, அது இன்ஸ்பெக்டரின் பெயர். கொஞ்சம் தனியாக வாருங்கள் என்று மேனேஜர் சொல்லி கூப்பிட, தனியாக சென்றவரிடம் அந்த அம்மாள் கொஞ்சம் ஒரு மாதிரி. இன்னும் கொஞ்சம் கேட்டால் நான் தான் அவனை கொன்றேன் என்று சொல்லிக் கொள்வாள். ராஜேஷும் விமலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நின்றார்கள். இது விஷயம் பெரிய விஷயம். மெட்ரோபாலிட்டன் கவுன்சில் வினோத் கண்ணாவை தெரியுமா? ஜன்சங் அவர். அப்புறம் டெப்டி ஹோம் மினிஸ்ட்ரிஜியை தெரியுமா? இந்த ஃபேமிலியை பற்றி எனக்கு தெரியாதா சோப்ராஜி? நான் இந்த கேஸ் ரிஜிஸ்டர் செய்திருக்கிறேன். சொந்தக்காரரை மாமூலாக விசாரணை செய்ய வேண்டும் என்றார் இன்ஸ்பெக்டர். கேள்விகள் எல்லாம் என்னை கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். உங்க எஸ்பி யார்? கோலிதானே? அத்தியாயம் 6. அந்த கேஸ் என்ன ஆயிற்று? முதலில் பதிவாயிற்றா என்பதே சந்தேகம். இல்லை, பதிவாகி இருக்கும். பதிவானால் என்ன? பதிவான எல்லா கேசுகளுமா தீர்க்கப்படுகின்றன? யாஷ் அடிபட்டதை பார்த்தவர்கள் யார்? ஒருவரும் இல்லை. அவனுக்கு விரோதிகள் யார்? ஒருத்தரும் இல்லை. எப்படி கேஸ் நடக்கும்? விமலாவுக்கு தெரியும். அவளுக்கு தெரியும் என்பது ராஜேஷுக்கு தெரியும். அவனை பொறுத்தவரை மனசாட்சி இதில் குறுக்கிடவில்லை. அது மனசாட்சியை விட ஆதாரமான விஷயம். சொந்த பொருளை மற்றவன் அபகரிக்க முற்படும் போது ஏற்படும் கோபம். இது கற்காலத்து கோபம். அவனுக்கு அவள் சொந்தம். சொந்தம் என்றால் உறவு என்கிற அர்த்தத்தில் இல்லை. எனக்கு இதை எழுதும் பேனா சொந்தம். அதுபோல் ராஜேஷுக்கு விமலா சொந்தம். அவள் அவனுடைய கார் போல, சாக்லேட் பார் போல. படுக்கையில் அவளை அணைக்கிற போது மை வெரி ஒன் ஸ்வீட் லிட்டில் எக்ஸெட்ரா என்று தானே அழைக்கிறான். எனவே எனக்கு அவனது ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டரும் எனக்கே. அவளது வளைவுகள், வாசனைகள், அவள் எச்சில் எல்லாம் எனக்கு. இதை மற்றவன் அபகரிப்பதாவது? அபகரித்தால் நிகழ்வது அவன் துரதிர்ஷ்டம். ராஜேஷுக்கு அந்த செயலில் மனசாட்சி குறுக்கிடவில்லை. காலை பொன் போல ரொட்டி சாப்பிடுகையில் அதன் கன்னத்தில் வெள்ளி கொண்டு வெண்ணெய் தடவுகையில் அவன் உள்ளே எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லை. அவள் உணர்ச்சிகளுக்கு அவன் விஸ்தாரமாக கவலைப்பட்டது ஒருபோதும் இல்லை. விமலா பாத்ரூமில் மௌனமாக அழுதாள். எவ்வளவு சுலபம் ஒரு ஆளை தீர்ப்பது. எதனால் இப்படி? பணத்தினால். கரன்சி நோட்டை உதிர்த்தால் ரத்தம் உதிர்கிறது. அதன் கரையை துடைப்பதற்கு மேலும் கரன்சி நோட்டுகள்.
I promise to kill anyone for the sum of 1, 10, 100, 1000. இவனுக்கு நான் உடையவள், அடிமை. இவனைத் தவிர மற்றவர் என் மேல் பார்வையை திருப்பக்கூட கூடாது. இவன் என் எஜமானன். நான் காரின் பின்சீட்டின் மேல் ஆடும் பொம்மை, அழகான பொம்மை. இவன் வாங்கிய பொம்மை. இல்லை. அன்று இரவு 8 அல்லது 8:30 மணிக்கு ஹலோ டார்லிங் என்றாள் விமலா. ராஜேஷ் சற்று ஆச்சரியத்தில் வீக்லியை தவறவிட்டான். என்ன செய்கிறாய்? வா. எங்கே? வா என் முட்டாள் கணவனே, லெட்ஸ் மேக் லவ். பிரம்மாண்டமான படுக்கையை தட்டி உதறி போடச் சொன்னாள். உதறி தலையணை உரைகளை மாற்றச் சொன்னாள். மாற்றி ஏர் கண்டிஷனரை சரியாக செலக்ட் பண்ணச் சொன்னாள். ரெக்கார்ட் பிளேயரில் திலங்கும் பாலில் கற்கண்டும். இது நம் 2வது ஹனிமூன். எல்லோரும் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும். சீரியஸாக முன்னேற நினைக்கும் ஏழைகள் அடிபட்டு சாகட்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் காதல் செய்வோம். நாம் காதலித்து மேலும் மேலும் பணக்காரர்களை உற்பத்தி செய்யலாம். நாளைய தினத்து முட்டாள்களை. அவர்கள் எல்லோரும் இன்றைய தினம் நம் சங்கமத்துக்கு கியூ வரிசையில் காத்திருக்கிறார்கள். எங்கே? நம்மை சுற்றியுள்ள காற்றில் பாஸ்பரஸாக, இரும்பாக, மாலிக்யூல்களாக நம் RNA DNAக்களின் நடனத்துக்காக காத்திருக்கிறார்கள். எவ்வளவு பிரஜைகள் வர நாம் யாரை உருவாக்கலாம்? ஒரு வக்கீலையா? சினிமா நடிகனையா? டென்னிஸ் ஆட்டக்காரனையா? உன் உடைகளை உதிர். என்னை மெதுவாக துகில் உரி. என் மார்பில் கைவை. எவ்வளவு படபடக்கிறது பார் இதயம். என்னை நீ ஆட்கொண்டவன், என் சொந்தக்காரன். என் உதட்டருகே வா என் கணவனே. உதட்டருகே வந்து, மிக அருகே வந்து. து என்று முகம் முழுவதும் துப்பினாள். பிரமித்து நின்றான் ராஜேஷ். இதெல்லாம் விளையாட்டின் பகுதி இல்லையா? பயப்படாதே, வா. நான் சிறிது ரத்தத்தை சமாளிக்கும் போது நீ என் உதட்டின் ஈரத்தை விரும்ப மாட்டாயா? வா என் அருமை கணவனே. எதிர்காலத்திற்கு நாம் செய்யும் கடமை. விமலா, ஆர் யூ ஆல்ரைட்? ஏன் விருப்பமில்லையா? இந்த நூற்றாண்டின் தர்மம் செய்தித்தாள் படிப்பதும் பார்னிகேஷனும் தான். வாடா. நீ கொஞ்சம் மனசு கலைந்திருக்கிறாய் என்று எண்ணுகிறேன். உடைதான் கலைந்திருக்கிறேன். ஏன்? நீ பேசுவது சரியாக இல்லை விமலா. எப்படி பேச வேண்டும்? ஹிந்தி சினிமா போலவா? சம் அதர் டைம் பேபி. அவன் கை நடுங்கியது. வாட்ஸ் த மேட்டர்? உன்னால் முடியாதா? விமலா, நான் உன்னை அடிப்பேன். நான் அதை வரவேற்பேன். என் கோபத்தை கிளப்புகிறாய். எனக்கு கோபம் பிடிக்கும். என்ன வேண்டும் உனக்கு விமலா? நீதான் சாஸ்திரப்படி அக்னி வளம் வந்து மணந்த என் பதி, பிராணபதி, லட்சாதிபதி. நீ வந்து என்னை எந்த வார்த்தைகளை உபயோகிப்பது என்று தெரியவில்லை உனக்கு. இது படுக்கை அறை ராஜேஷ். என்னை வேண்டுமென்றே டீஸ் பண்ணுகிறாய். என்னை உனக்கு தெரியாது. ஆல்ரைட், நீ கேட்டாய், இதோ பொறு என்று விளக்கையும் அவளையும் மூர்க்கமாக அணைத்தான். விமலா சிரித்து போதாது என்றாள். கென்னடி, ஆம் அவர்தான். அதே கலைந்த தலை, அதே சிரிப்பு, அதே குரல். உங்களை மிக அநியாயமாக கொன்றுவிட்டான் என்கிறாள். என்னை பார், எவ்வளவு திடமாக இருக்கிறேன், எவ்வளவு பரிமாணமாக இருக்கிறேன். நானா செத்து போவேன்? பின் டல்லாஸில் வெடித்த துப்பாக்கி? கென்னடி தன் கோட்டை கலற்றுகிறார். திரும்புகிறார். ப்ளீஸ், வேண்டாம் வேண்டாம், நீங்கள் சாகவில்லை. கென்னடி அவள் சொன்னதை கவனிப்பதாக இல்லை. டையை லூசாக்கி காலர் பட்டனை கலற்றி முதல் குண்டு இந்த இடத்தில் பாய்ந்து ஒரு கோணத்தில் உள்ளே சென்று இரத்த மலராக மலர்ந்தது. இரத்த மலர். அவளை சுற்றிலும் இரத்த மலர்கள். வேண்டாம், பிளீஸ், வேண்டாம் வேண்டாம். எழுந்து விட்டாள். பக்கத்தில் ராஜேஷின் குரட்டை கேட்டது. விமலா இரவின் மிச்சத்தை இருட்டில் வெற்று பார்வை பார்த்து கொண்டு கழித்தாள். விடியும் வரை அவளால் துல்லியமாக யோசிக்க முடிந்தது. பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கணவனை பார்த்தாள். இப்போதே இங்கேயே இவன் எழுந்திருப்பதற்குள் இவன் கழுத்தை நெரிக்கலாம் என்று தீர்மானித்தாள். ஆனால் உடனே அதை நிராகரித்தாள். மெதுவாக எழுந்தாள். சப்தமில்லாமல் அலமாரியை திறந்து சில கரன்சி நோட்டுகளை மார்பில் மறைத்து கொண்டாள். தலையை சரி செய்து கொண்டாள்.
மற்றவர்கள் தூக்கத்தின் மத்தியில் வீட்டை விட்டு வெளியே வந்தாள். வெளியே வந்து டாக்ஸி ஸ்டாண்டுக்கு நடந்தாள். அன்புள்ள விமலா, அம்மா கவலைக்கிடம், உடனே வா என்று அவள் போட்டோவின் கீழ் பிரசுரித்து மறுநாளைக்கு மறுநாள் இந்துஸ்தான் டைம்ஸில் விளம்பரம் வந்தது. அவளை பற்றி விவரங்கள் சில தந்து அவளை பற்றி தகவல் தெரிவிப்பவர்கள் தக்கபடி சன்மானம் அளிக்கப்படுவார்கள் என்று சொல்லியது அந்த விளம்பரம். அந்த போட்டோ அவளுக்கு நியாயம் தரவில்லை. போட்டோவில் நடுக்கம் இருந்தது, ராஜேஷின் நடுக்கம். அவள் அபரிமிதமான கூந்தலை பற்றி அந்த போட்டோ ஒரு வார்த்தை பேசவில்லை. அவள் உயரம், அவள் வளைவுகள், அவள் கண்களின் உயிர், சலனம், புதுமை, மயக்கம், இவையெல்லாம் அந்த போட்டோவில் அவள் எதிரே ராஜேஷ் இருந்ததால் சிரிக்கவில்லை. அவளை சுற்றி அவன் பிரசன்னத்தில் இருந்த சந்தோஷம் அந்த போட்டோவில் இல்லை. அவள் அபாரமான புத்திசாலித்தனத்தை பற்றி அந்த போட்டோ மௌனமாக இருந்தது. ஆனந்த நகர் போலீஸ் நிலையத்தில் இருந்த அதே பஞ்சாபி இன்ஸ்பெக்டர் இந்த மிஸ்ஸிங் கேஸையும் பதிவு செய்தான். நம்பர் 236, மர்மமான சூழ்நிலையில் இளம் பெண் காணவில்லை என்று. நிருபர் சரடு விட 3 பத்திரிகைகளில் இருந்து அவனுக்கு போன் வந்தது. அவள் விவரங்களை சுற்றுப்புற மாநிலங்களுக்கு வயர்லெஸில் தெரிவித்தாகிவிட்டது. 5 அடி 4 அங்குலம், திடமான உடம்பு, சிவப்பான நிறம், கருநீளத்தில் சாரியும் செங்கல் வர்ணத்தில் சோழியும் சென்ற ஏதோ கிழமையிலிருந்து காணவில்லை. கேஸை முடிப்பதற்கு முன் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம் என்று விமலா காணாமல் போன 3வது தினம் அந்த வீட்டுக்கு சென்று கதவை திறந்த ராஜேஷின் தங்கை ஆச்சரியப்பட்டாள். அவன் போலீஸ் உடையில் இல்லை, அவள் போதுமான உடையில் இல்லை. நான் போலீஸ் என்றான். ஓ, ஹலோ ராஜேஷ் என்று அழைத்துக் கொண்டே உள்ளே போனாள். வந்த ராஜேஷ் வணங்கினான். இத்தனை தினங்கள் ஆகியும் ஒரு விவரமும் தெரியாதது பற்றி வருத்தப்பட்டான். அவனுடைய தவிப்புகளையும் அலைச்சல்களையும் 3 நாள் தாடியில் சொன்னான். எனக்கு புரியவில்லை. அவளுக்கு போவதற்கு இடம் ஒன்றும் இல்லை, போவதற்கு காரணமும் இல்லை. ரொம்ப அப்ரப்டான நடத்தை. இன்ஸ்பெக்டருக்கு இரண்டும் சேர்ந்து 4வது புரியவில்லை. புரிய மறுத்தானா தெரியாது. இதை தனி கேஸாகத்தான் மதித்தான். சில தினங்களுக்கு முன் இதே வீட்டில் ஒரு டிரைவர் அடிபட்டதை விசாரித்தோமே. உங்கள் மனைவி எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவள் என்றால் சென்சிட்டிவ் ஆர் நெர்வஸ்? மிகவும் சாந்தமானவள், நிறைய படித்தவள், புத்திசாலி. அப்படியா? பிறகு? நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். எங்களிடம் எதுவும் சண்டை ஏற்படவில்லை. பணம் ஏதாவது குறைந்ததா? நான் அதை கவனிக்கவில்லை. துணிமணிகள் ஏதாவது கலைந்திருக்கிறதா? அவர் ஏதாவது எடுத்து சென்றுள்ளாரா என்று தெரிய வேண்டும். வித்யா என்று தன் தங்கையை கூப்பிட்டான். வித்யா அப்போது முழுவதும் உடுத்தியிருந்தாள். வித்யாவை கேட்டான். அவள் சொன்னாள். இன்ஸ்பெக்டர் சிரித்தான். இன்ஸ்பெக்டருக்கும் வித்யாவுக்கும் ஒருவித சிநேகம் ஏற்பட்டு அது சென்ற திசை நாம் கதைக்கு தேவையில்லை. ஆனால் அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த திருமணம் ஆகாத இன்ஸ்பெக்டர் மூக்கு நுனி, காது நுனி எல்லாம் சிவந்திருந்தது. காரணம் காதல். பகுதி 4 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 7. கோதுமை வயல்களின் நடுவில் அந்த ரயில் சென்றது. அதன் 8 பெட்டிகளில் ஒரு பெட்டியில் இருந்தவர்களில் ஒருத்தி விமலா, பெண்கள் பெட்டி. அவள் சென்று கொண்டிருந்தது அமிர்தசரஸுக்கு. அருகில் இருந்த மஜிதா என்கிற கிராமத்துக்கு. அந்த கிராமத்தில் குரு இருக்கிறார். குரு நல்லவர். குருவிடம் உபதேசம் கிடைக்கும். குரு மிக நல்லவர். குருவிடம் நிம்மதி கிடைக்கும். நிம்மதி என்ன என்று அவளை கேட்டால் அவளுக்கு சொல்ல தெரிந்திருக்காது. இருந்தாலும் தற்போது அவள் மனதில் இருப்பது நிச்சயம் நிம்மதி இல்லை, ஒருவித ஆதங்கம். மிக காலையில் பசுமை புரட்சியில் அந்த கோதுமை கதிர்கள் ஆடின. தூரத்தில் சர்தார் என்னவோ சிங் டிராக்டர் ஓட்டிக் கொண்டிருந்தான். நவ இந்தியா, டிரான்சிஸ்டர், விவித பாரதி, சூப்பர் பாஸ்பேட், உயரத்தில் ஜெட் ஒலி யாவும் கிராமத்தில் ஊடுருவின புரட்சி. 6961 6961 6961 என்று அவள் மனதில் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டாள். என்னை மாற்றிய 6961. குரு
எப்போது அவரை கடைசியாக பார்த்தேன்? எனக்கு 12 வயது இருக்கும்போது அப்பாவுடன் அம்மாவுடன் வந்திருந்த போது குரு பாடினார், பேசினார். என்ன குரல், என்ன சமஸ்கிருதம்! எனக்கு புரியாத பேச்சு. இருந்தாலும் என்னை கவர்ந்த பேச்சு. அவ்வளவு ஆழமான குரலில் சொல்லப்படும் அந்த செய்தி, விஷயம் முக்கியமானதாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு அர்த்தம் வேண்டாம், நாதம் போதும். குரு பாடினார். ஹார்மோனியத்தின் கட்டைகள் அவர் பாட்டை நிழல் போல தொடர, அரிக்கேன் விளக்கில் சலங்கை சத்தம், டோலக். அப்புறம் அந்த குரல், அந்த பாட்டு. இரவெல்லாம் கிருஷ்ணன், அவன் கரிய நிறம், அவன் முத்தமிட்ட கோபியர்கள், அவன் முக்தி தந்த பக்தர்கள். அப்புறம் அந்த ஒற்றை நரம்பு வாத்தியத்தின் தந்தனா. அப்புறம் லட்சாதிபதியான அப்பா செங்கல் வைத்து தவாவை சூடாக்கி சுட்ட ரொட்டி, நான் தயாரித்த பூல் கோபி சப்ஜி, நல்ல உயரமான கிளாஸில் மோர். அப்புறம் கிராமத்தில் நடை, வயல்களின் சிறிய இடைவெளிகளில். எவ்வளவு நிலா வெளிச்சத்தில்! கொசுக்கள் ரீங்கரிக்க புரண்டு 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 வெளியே படுத்திருந்தது. அப்புறம் போனால் போகிறது, பிழைத்து போ என்று கடைசியில் வந்து அனைத்து முத்தமிட்ட காற்றும். காலை கண்ணை திறந்தால் சூரிய மஞ்சள், மாட்டின் வாசனை. அப்புறம் 4 சதுரமாக அம்மா புடவையை கட்டி உள்ளே ஒரு பக்கெட்டில் குளிக்கும் வெட்கம். மறுபடி பஜனை, மறுபடி பாட்டு பாட்டு பாட்டு. கழுத்தில் மாலை போட்டுக்கொண்டு குரு குதித்து பக்தி பரவாகத்தில், குழந்தாய், கடவுள் எங்கே இருக்கிறார் தெரியுமா? வா என்னுடன், நான் காட்டுகிறேன் என்று காட்டுக்குள் அழைத்துச் சென்று, நில், மெதுவாக நட, கவனி, கேட்கிறதா? ஆம், தூரத்தில். என்ன தூரத்தில்? வெகு தூரத்தில் குழல் ஒளி. ஊதுவது யார் தெரியுமா? கிருஷ்ணன் உனக்காக இன்று ஸ்பெஷலாக வந்திருக்கிறார். கண்ணையா மயிலருகு கட்டி மாலை போட்டுக்கொண்டு சலங்கை கட்டிக்கொண்டு சிரித்து கொண்டு அந்த புல்லாங்குழலில் அவர் ஊதுவது போல அந்த துளைகளில் மெதுவாக கலர் கலராக காற்றடிக்கும். அவர் தொப்புளில் நட்சத்திரம், உதட்டோரத்தில் ஒரு நட்சத்திரம், கண்களில் பற்களில் எல்லாம் நட்சத்திரம் தெரியும். எவ்வளவு பின்னுவார்! ஆனால் அந்த ஒற்றை குழல் கேட்டது என்னவோ நிஜம். குரு, அவரிடத்தில்தான் எனக்கு நிம்மதி. அவரிடம் எல்லாம் சொல்லிவிடப் போகிறேன். சுவாமிஜி, நான் தப்பு காரியம் செய்து விட்டேன். திருமணம் செய்து கொண்டு விட்டேன். மனம் அலைகிறது. என்னால் ரத்தம் சிந்தியது. ஒரு மூச்சு நின்றது. ஒரு வருங்காலம் அணைந்தது. என் தலைவன் விழுந்தான். நான் வேளா வேலைக்கு சாப்பிட்டு கொண்டு சும்மா இருக்கிறேன். குரு நினைத்தால் யாஷை திரும்ப பிழைக்க வைத்து விடுவார். இதில் விமலாவுக்கு சிறிதும் சந்தேகம் இருக்கவில்லை. குரு, கிராமத்து நாய்கள் நிறம் மாறி இருந்தன. எத்தனை நாட்கள்! இவை வேறு ஜெனரேஷன் நாய்கள். மாடுகளை சினைப்படுத்தும் நிலையங்கள், குடும்ப கட்டுப்பாடு விளம்பரங்கள், சைக்கிள்கள். ஆம், நான் இங்கு அந்நியல். என் போல் இங்கே ஒருவரும் இல்லை. டெல்லியை விட இங்கே அதிகம் கூடுகிறார்கள். ஒரு சிறிய பட்டாளம் அவளை பின்தொடர்ந்தது. குருவின் வீடு ஸ்டேஷனில் இருந்து இறங்கி நேரே பாதையில் சென்று அனுமான்ஜி கோயிலை தாண்டி 3வது வீடு. அந்த கதவை திறந்தாள். ஆச்சரியப்பட்டாள். குரு இல்லை அது. அவன் குருவின் பையனாக இருக்கலாம். உங்களுக்கு குருஜி வேண்டும், வாருங்கள் என்றான் சந்தேக பார்வையுடன். 2 இருமல்கள் கேட்டன. ஒரு கிணற்று ராட்டின சத்தம். ஒரு பசு பெருமூச்சு விட்டு உருமியது. குரு வந்தார். குரு மாறியிருந்தார். 8-9 வருடத்தில் அவர் உயரம் குறைந்து பாதியாகி விட்டார் போல. வா பெண்ணே. குரல் மாறவில்லை. நல்ல வேளை. நீ யார்? குருஜி, நான் 9 வருடங்களுக்கு முன் இங்கு என் பெற்றோர்களுடன் வந்திருக்கிறேன். என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது. கடைசி வார்த்தைகளை வாபஸ் பெற விரும்பினாள் அவள். குரு கேட்டார், உன் பெயர் என்ன? விமலா ஷானி. ஷானி யார்? உன் அப்பா? இல்லை, என் புருஷன். ஓ, கல்யாணம் நடந்து விட்டதா? அவரும் வந்திருக்கிறாரா? ஆம். இல்லை. மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மற்றவர்கள் மேற்படி சம்பாஷணையின் போது அங்கு வந்தவர்கள். ஒரு இளம் பெண்ணும் அவள் தாயும். குருஜி அவளையே பார்த்து கொண்டு கேட்டார், உன் அப்பா பெயர் என்ன? மல்லிக். அருண் மல்லிக்?
ஆம். அருண்மல்லிக்கின் மகளா நீ? ஆம். அவர் சிரித்தார். ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நீ முன்பு வந்திருக்கிறாய் இங்கே. என்ன வேண்டும் பெண்ணே உனக்கு? ஏன் உன் கணவனுடன் வரவில்லை? நீ சீதை போல அழகாக இருக்கிறாய். சீதை போல சோகமாக இருக்கிறாய். மகாராஜ், என்னை காப்பாற்றுங்கள். என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஆதரவு தாருங்கள். என் மனதில் இனம் தெரியாத சோகம் இருக்கிறது. நான் அப்படி சோகப்படுவதன் காரணத்தை பற்றி கவலை இல்லை. என்னால் என் கடமையை செய்ய முடியாது. என்னுள் சோகமா பயமா தெரியவில்லை. பயம்தான். ஆம், பயம்தான். பயம்தான். சாப்பிட்டாயா பெண்ணே? சாப்பிடுகிறேன் என்றாள். அப்புறம் பேசலாம். போ, முதலில் சென்று குளி. முன்னே இவளுக்கு ஏதாவது வேலை கொடு. இவளை கேள்வி கேட்காதே. குளிக்க வை. ரொட்டி சுட்டுத்தா. அப்புறம் சுத்தமான உடைத்தா. போ பெண்ணே, நாம் அப்புறம் பேசலாம். பேச்சு அதிகம் கூடாது. பேச்சு என் கண்ணையாவை பற்றி இருக்க வேண்டும். போலோ ராமச்சந்திர மகாராஜ்கி ஜெய் ஹோ என்று எல்லோரும் கத்தினார்கள். அந்த கன்று தாயின் பின்னங்கால்களை உயரத் தூக்கும் அளவுக்கு முட்டி பால் குடித்தது. விமலாவுக்கு முதல் சற்று அந்த கணம் குறைந்தது. குருஜி அவளை அனுப்பிவிட்டு உடைமாற்றிக் கொண்டார். தன் பேனாவையும் சிறிது பணத்தையும் எடுத்துக்கொண்டு பின்பக்கமாக வெளியே அசிங்கமான இடங்களை தாண்டி கொண்டு சுற்றி வந்து, குருஜி சோக்ரியார் என்ற கேள்விகளை பொருட்படுத்தாமல் தபால் ஆபீஸுக்கு வந்து, போஸ்ட் மாஸ்டர் ஜி, டெல்லிக்கு ஒரு தந்தி அனுப்ப வேண்டும் என்றார். விமலா முதல் தடவை அவனை மறந்திருந்தாள். சுத்தமாக குளித்திருந்தாள். அகர்பத்தியின் வாசனை பிடித்திருந்தது. புஷ்பங்களின் வாடல் வாசனை, மஞ்சள் எல்லாம் பிடித்திருந்தது. அந்த அம்மாள் அவளை எதுவும் கேட்கவில்லை. அவளுக்கு தேவையானவற்றை செய்தாள். அந்த பெண் அவளை ஏற்றுக்கொண்டு விட்டாள். அவளும் அவளை ஏதும் கேட்கவில்லை. படிப்பதற்கு பெரிய பெரிய எழுத்தில் பதிப்பித்த துளசிதாஸ் வசனத்தில் இருந்தது. அப்புறம் எத்தனை எத்தனை பழைய புத்தகங்கள். ரேடியோ இல்லை. எலக்ட்ரிக் விளக்கு இல்லை. எளிமை இருந்தது. சுத்தம் இருந்தது. பின்பக்க கதவை திறந்தால் வயல். கண்ணு கெட்டிய வரை வயல். அதன் அப்புறமும் பசுமை. ரயில் பாதை. யாஷ் என்று உரக்க கூப்பிட்டாள். கூப்பிட்டு அவனை நினைத்து பார்த்தாள். அவன் இறந்து போனது அவ்வளவு பெரிய அதிர்ச்சியாக அவளுக்கு அப்போது படவில்லை. இறந்து போனதில் வெட்கம் கலந்த சந்தோஷம் கூட ஒன்று இருந்தது. ஏன்? அவனை நினைத்ததனால்தான் என் கணவனை தைரியமாக பிரிந்து இங்கு வந்தேன். 1 வருஷம் கிடைக்காத நிம்மதி இந்த பச்சை வெள்ளத்தில் எனக்கு கிடைத்திருக்கிறது. 8 மணிக்கு நான் மிக வருத்தமாக இருந்தேன். இப்போது மிக சந்தோஷமாக இருக்கிறேன். இரண்டுமே ஆதாரமாக ஒரே உணர்ச்சி போல எனக்கு படுகிறது. என் மனதில் இவற்றுக்கெல்லாம் ஏனோ எதற்குமே முக்கியத்துவம் அதிகமில்லை என்றுதான் படுகிறது. முக்கியம் உள்ளது ஏதாவது இருக்கிறதா என்ன? இருக்கிறது. முக்கியம் இந்த காற்றில் ஆடும் பச்சை வெல்வெட்டின் அழகு, மேலே மிதக்கும் மேகங்களின் பஞ்சுத்தனம். அக்கா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. மிக வேகமாக கார் பயண புழுதியுடன் நின்று கொண்டு இருந்தது. அது ராஜேஷ் தான். அத்தியாயம் 8. வேகம். அவர்கள் இருவரும் காரில் திரும்பிச் சென்று கொண்டிருந்தார்கள். இரவு. ஹெட்லைட் வெளிச்சத்தில் எதிரே மரங்கள் அவசரம் மிகுந்த அசுரர்களாக அவர்களை தாக்க தாக்க வந்து விலகிக் கொண்டிருக்க, விமலா அந்த செப்டம்பர் 1961 தினத்தை நினைத்தாள். 6/9/61. அது அவள் மனதில் பதிந்த சுவடு, தழும்பு. ஆம், தழும்புதான். எத்தனை விதங்களில் மறக்க முயன்றும் அந்த இரவு அழியவில்லை. கோலாகலம், நாடகங்கள், பந்தல்கள், தோரணங்கள், கலர் காகிதங்கள், மந்திரிகள், அறிவுரைகள், எதிர்கால சிற்பிகள், ஹார்மோனிக்கா பாங்கோ தாளங்கள், அங்கங்கே சிறிய கும்பலாக பாட்டுகள், நடனங்கள். நம் இந்தியாவின் எந்த மூலையிலிருந்து வந்து நீ இவ்வளவு அருமையாக தம்பூரா வாசிக்கிறாய்? யுவ விழா. நான் விமலா. வயது 14. அவள் பெயர் என்ன? மறந்துவிட்டேனே. அதிகம் சிநேகமில்லை. நானும் அவளும் தனியாக திரும்பிக் கொண்டிருக்கிறோம். எதிரே 4 யுவர்கள். வருங்காலத்தை சமைக்கப் போகிற சுதந்திர சிற்பிகள். அப்படித்தானே மந்திரி சொன்னார். பொறுக்கிகள் எங்களை அணுகுகிறார்கள்.
தனியான சாலை. சாலையின் எதிர்புறம் நடந்து சென்றவர்கள் குறுக்கே கடந்து இந்த பக்கம் வந்தார்கள். நாங்கள் இதை கவனிக்காதவர்கள் போல பேச்சை நிறுத்தாமல் சென்று கொண்டிருக்கிறோம். எங்கள் உடம்பில் பிரவாகமாக பாய்ந்த பயத்தின் வாசனை ஒரு பர்லாங் வரை பரவி இருந்தது. எங்கே போகிறீர்கள் குழந்தைகளே? நாங்கள் ஓடினோம். அவர்கள் பிடித்தார்கள். அவள் என்னானாள்? என் மேல் கைகள், 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 விரல்கள், என்னை கிள்ளிய விரல்கள், தடவிய விரல்கள், கிழித்த விரல்கள். திட்டு திட்டாக என் உடைகள் கிழிந்தன. என் உதட்டு ரத்தம் புளித்தது. விவரம் தெரியாத என்னை பிரவேகிக்க எத்தனை முயன்றார்கள். என்னை சின்னாபண்ணா படுத்தினார்கள். அவர்கள் யார்? முகம் கூட தெரியாது. கைகள், எவ்வளவு கைகள்! இந்த உலகமே என் மேல் படர விரும்பும் கைகளாக, காண்கிற காட்சிகள் யாவும் கைகளாக பரிணமிக்க எவ்வளவு உரக்க சத்தமிட்டோம். எவ்வளவு நேரம் கழிந்தது. கார் வந்த சப்தம் கேட்டதும், அவர்கள் ஓடினதும், விழாவுக்குள் கரைந்ததும், தூரத்தில் இன்னும் ஒலிபெருக்கி எதிரொலித்துக் கொண்டிருந்தது. நம் மாணவர்கள் நம் கண்ணின் நட்சத்திரங்கள் போல். இவர்கள் கண்களில் தெரிவது எதிர்கால இந்தியா. இவர்கள் கைகளில் அமைவது எதிர்கால இந்தியா. கைகள். 6/9/61 6961. விழாவில் அத்தனை பெண்கள் இருந்தார்களே. எனக்குத்தான் இது நடக்க வேண்டுமா? எல்லோரையும் போல இயல்பாக காட்டு மலர் போல என் செக்ஸ் ஞானம் மலர்வதற்கு பதிலாக நான் ஏன் இப்படி இதழ் இதழாக உதிர்க்கப்பட்டேன்? இப்படித்தான் நான் கற்க வேண்டுமா? எல்லா பெண்களையும் போல நீ உனதை காட்டு, நான் எனதை காட்டுகிறேன் என்று தொடங்கக்கூடாதா? இல்லையா? ஏன் நான் 14 வயதிலேயே தாக்கப்பட்டேன்? ஏன் பகவானே? எல்லா விதத்திலும் நான் வித்தியாசமாக படைக்கப்பட்டு விட்டேன். அப்புறம் 18 வயதில், அப்புறம் சென்ற ஏப்ரலில். இப்போதும் கனவில் அந்த கைகள் வரும். சில சமயம் சிறிய குழந்தையின் பட்டு கையாக, மெத்தென்று விரல்களுடன் மிருதுவான கைகளாக, சில சமயம் எலும்பு முடிச்சு முடிச்சாக, நரம்பு தெறிக்க, ரேகை பாலங்கள் நிறைந்த கைகளாக. என்னை அழிக்க, என்னை சுவைக்க மேலும் மேலும் கைகள். என்னை அணைக்க எத்தனை கைகள். என்னை ஆதரிக்க எத்தனை கைகள். ஒரு தடவை கூட்டமான பஸ்ஸில் செல்லும் போது, நெருக்கமாக நிற்கும் போது, நிமிர்ந்த போது, 2 பக்கமும் இரும்பு தண்டுகளையும் தோள் பட்டைகளையும் பிடித்து கொண்டு எத்தனை 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 கைகள். சுவாமியின் கையில் ஓம் என்று எழுதியிருக்கிறது. ஓம் என்று எழுதின கை தந்தி பாரத்தை நிரப்புகிறது. என்னை துரோகம் பண்ணின கைகள் எத்தனை. எல்லாம் என்மேல் விளையாட அவசரம் மிகுந்த கைகள். எல்லாருக்கும் அவசரம். அவசரம் என்னை களைப்பதற்கு, அவசரம் என்னை மணப்பதற்கு, அவசரம் என் ஒரே காதலை கொள்வதற்கு. எவ்வளவு அவசரமாக டெல்லி நோக்கி ஓடுகிறது இந்த கார். எதற்கு? ஷெட்டில் நிறுத்தினவுடன், முகம் கழுவியவுடன், உணவு அருந்தியவுடன், உடனே கால விரயம் இல்லாமல் படுக்கை நோக்கி செல்வதற்கு. இந்த உலகமே என்னை படுக்கைக்கு அழைக்கிறதே. அந்த கிராமத்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. இப்போது முதல் தடவையாக பேசினாள் விமலா. ராஜேஷ். எஸ் டியர். நீ ஏன் யாஷை கொன்றாய்? அவன் சற்று தாமதித்து சொன்னான். அவனை நான் கொல்லவில்லை. அவனை ஒருத்தன். உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை நிஜம் சொல்லேன் ராஜேஷ். இது காந்தி 100 வருடம். கிழவனாருக்கு மரியாதை செலுத்துகிற வகையில் ஒரு தடவை நிஜம் சொல். ஏன் கொன்றாய்? நான் நிஜம்தான் சொல்கிறேன் ஹனி. நீ உண்மை சொன்னால் என்ன, சொல்லாவிட்டால் என்ன? நான் சொல்வதை நீ கேட்டாக வேண்டும். ராஜேஷ், என் மகத்தான கணவனே, முட்டாளே, கிராதகனே, அவன் என்னை தொடவில்லை தெரியுமா? தொடவே இல்லை. அந்த மரணத்துக்கு, சாவுக்கு உரித்தான பாவத்தை நினைத்து கூட பார்க்காதவன். அவன் முன்னுக்கு வர முயன்றவன். உழைப்பு என்கிறது உனக்கு கெட்ட வார்த்தையாக படுகிறதே. நீ எப்போதாவது உழைத்திருக்கிறாயா? கட்டிலில் எடுக்கும் தண்டாலை தவிர. அவன் பேப்பர் விட்டிருக்கிறான், தெரு பொறுக்கி இருக்கிறான், டீக்கடை லாலாவுக்கு உடம்பு பிடித்து விட்டிருக்கிறான், செருப்பு தைத்திருக்கிறான், ஊராக அலைந்திருக்கிறான், தன் தங்கையை அவமதித்தவனை உரு தெரியாமல் அடித்திருக்கிறான்.
கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி சாக்கடை பள்ளிக்கூடங்களில் படித்து உழைத்து மெதுவாக பட்டம் பெற நினைத்தவன். அவன் ஒரு உண்மையான பிரஜை, ஒரு கவிஞன். அவனை கொன்றுவிட்டதில் உனக்கு ஏன் கொஞ்சம் கூட பாவ உணர்ச்சி இல்லை? இல்லை ஹனி, அவனை நான் கொல்லவில்லை. பின் அவனை அடித்து போட்டது யார்? எனக்கு அவன் சொந்த விஷயங்கள் ஒன்றுமே தெரியாது. அவன் ஒரு ரவுடி, குண்டா, அவ்வளவுதான். கடவுளே, என் கணவன் உலகத்தில் மிக மகத்தான அரக்கனாக வைக்க வேண்டும். ராஜேஷ், உன் பெயர் என்ன தெரியுமா? டெர்லின் அணிந்த அரக்கன். அவன் சிரித்தான். ஹனி, அஜ்மல் கான் ரோடில் புதிதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்திருக்கிறார்கள். மசாலா தோசா உத்தமமாக செய்கிறார்கள். அவன் சொன்னதை அவள் கவனிக்கவில்லை. அந்த மரங்கள் இன்னும் வேகமாக அவளை நெருங்கி நெருங்கி மறைந்தன. நான் விமலா. பிறந்தது 1947. இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் பிறந்ததும் பிறந்த புதுமை பெண். எத்தனை விதமான புதிய ஆர்வங்களும் நம்பிக்கைகளும் கொண்டவள் நான். காதல் தெரியாதவள். ராபர்ட் ஃபாரஸ்ட் படித்துக்கொண்டே வெறும் காலில் நடந்தேன். ஒரு பூனைக்குட்டியை மலையில் இருந்து காப்பாற்றினேன். பிரயாணிகளிடம் அன்பு செலுத்தினேன். ராஜேஷ் உட்பட என் ஒரே கவிதையை எங்கோ எழுதி வைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அந்த வரிகள் கங்கை நதி பற்றியது. சில்லி, கங்கை மாதா. அம்மா, ஏன் ரத்தம் அன்று உன் போல பொங்கியது? அம்மா இல்லாதவன். எந்த அமைப்பையாவது தகர்க்க நினைத்தேனா? இல்லை, எதையும் மறுக்கவில்லை. பொய்யாக சின்சியாரிட்டி இல்லாது எதுவும் செய்யவில்லை. செய்ததெல்லாம் இயல்பாக செய்தேன். எவ்வளவு படித்தேன், எவ்வளவு பேசினேன் அல்லது பேச நினைத்தேன். பேசுவதற்கு ஆள் இல்லாமல் பேச்சு செத்து போனேன். அப்புறம் என்னை கவர்ந்த நான் ஆளாக்கிய ஒரே ஒருத்தன். அவனிடம் கிடைத்த சந்தர்ப்பங்களில் பாவம் பண்ணாமல் அவனிடம் பேசினேனே. ஐயோ, வாய்ப்பிழந்தேனே. யாஷ். அவள் சப்தமில்லாமல் செய்த ஒளி எல்லா இடங்களிலும் எல்லா யுகங்களிலும் எதிரொலித்தது. யாஷ் இறந்து செயல் செத்து போனேன். எல்லோரும் என் மேல் எவ்வளவு துரோகம் இழைத்தார்கள். என் உடம்பை சரளை கற்களில் சாய்த்து துகில் உரித்தார்கள். படுக்கையில் சாய்த்தார்கள். நிம்மதி தரவில்லை. அந்த பெயர் தெரியாத இளைஞர்கள், அந்த ஏப்ரல் மாதத்து வெயில், அவன், அவள், அவர்கள், மரங்கள், செடிகள், சாமியார்கள், எல்லோரும் எல்லோரும் எனக்கு துரோகம் இழைத்தார்கள். யாஷ், நீ கூட. நீ ஏன் என்னை தொடவில்லை? ஏன் என்னை சுற்றி நான் கற்றுக்கொண்ட வலையில் இருந்து விலக முடியாதா? விலகவே முடியாதா? இல்லை, விலக முடியுமா? என்னை மகோன்னதமாக பிறப்பித்த என் பெற்றோர்களே, என்னை மன்னியுங்கள். நான் இறக்க ஆரம்பித்தது அந்த 6961லேயே. அப்போதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து வருகிறேன். அதனால் இப்போது ராஜேஷ், என்ன? நாம் எப்பொழுது டெல்லி போய் சேருவோம்? விடிவதற்குள். ராஜேஷ், எஸ் டியர். யாஷ் இறந்தபோது, அவன் இறந்த அந்த கடைசி கணம் வரை அவனுக்கு தெரிந்திருக்காது எதற்காக நம்மை அவர்கள் இப்படி தாக்குகிறார்கள், எதற்காக நாம் பலியாகிறோம் என்று. ஆனால் ராஜேஷ், உனக்கு உன்னுடைய கேஸில் அப்படி இல்லை. நீ இறக்கப் போவதன் காரணம் உனக்கு தெரிந்துதான் நீ இறக்கப் போகிறாய். அதுதான் யாஷ். யாஷ். விமலா ஸ்டீரிங்கின் மேல் பாய்ந்து அந்த சக்கரத்தை அதிவேகமாக திருப்பிய போது அந்த கார் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டே இருந்தது. 6961 நாவல் முற்றும்.